ஸோ கடந்த நாட்களில் பாபிலோனுடைய அட்டகாசத்தை குறித்து வரைபடங்களோடு கூட பார்த்தோம். நமக்கு எதோடு நிறுத்தினோம்னு சொன்னால், அந்த பாபிலோனிலே அடிமைப்பட்டது இன்றைக்கும் சரித்திரம் வரும், ஆனால் அவைக்குரிய காரியங்களும் வரும். ரொம்ப சீக்கிரமாக போகணும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். அப்போது அந்த நிலைமையிலும் அந்த தானியேல் போன்ற மற்ற மக்கள் அவர்கள் டீகல்ச்சரைஸ் பண்ண விடாமல் இருந்தார்கள். அந்த ஆராதனைக்கு வராதவர்கள் கை தூக்குங்க. இந்த இந்த சத்தத்துக்கு நான் சொல்கிறேன்ல, வாலிபர்கள் கல்ச்சர் மாற்றலை அப்படி அந்த ஆராதனைக்கு வராதவர்கள், வர முடியாதவர்கள். மற்றவங்களாம் வந்துட்டிங்களா? சந்தோஷம். சரி, அதுக்கு ஒரு சின்ன ஜிஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் பாபிலோனுடைய அட்டகாசத்தை நான் திருப்பி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு 9 மேப்பு காட்டினேன், அது திருப்பி என்னால் என்ன செய்ய முடியாது, அது காட்ட முடியாது. ஆனாலும் மோசமான உலகத்தில் நம்பர் 1 சாம்ராஜ்யம் இருக்குமானால், மோசமான பயல்க, பயங்கர மோசம். அதனுடைய அந்த அந்த ஆராதனை, அந்த சப்ஜெக்டை எடுத்ததான பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணுன்னா நம்ம ஆப்பில் இருக்குது, ஃப்ரீ டைமில் நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அந்த மோசமான சூழ்நிலையில் எனக்கு அது ஆச்சரியமாக, நான் அதுக்கு பிறகு எத்தனையோ வாரம் அது குறித்து எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு, அந்த வாய் திறந்தாலே அதான் பேசினேன். எப்படிரா முடிஞ்சது, எப்படிரா முடிஞ்சது, எப்படிரா முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரையும் வந்தாங்க. ஒரு அந்த எக்ஸ்டென்ட், அந்த லிமிட் தாண்டின பிறகு முடியாதுன்ட்டாங்க. கல்ச்சரை கற்றுக்கோன்னாங்க. சரி, கற்றுக்குறேன். நீங்களும் என்ன செய்யணும், உற்சாகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரி, மொழியை கற்றுக்கணுன்னாங்க. சரி, ஆகட்டும். இன்னொரு லாங்குவேஜ் நமக்கு தெரியுது, ஓகே, அந்த ஊருக்கு போனால் அது பேசலாம், ரைட்டு. பிறகு கேஸ்ட்ரேட் பண்ணணுன்னாங்க. பண்ணிக்கோன்ட்டான். அடிமை, சண்டை போட முடியாது, தப்பிக்க முடியாது, பண்ணிக்கோ. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை மாதிரி ஆக்கி விட்டுருவான். ஆம்பளையும் ஆணாக இருக்க முடியாது, பெண்கள் பெண்ணாக இருக்க முடியாது, அவங்களுக்கு அந்த உறவுகள் கொள்ள முடியாதபடிக்கு, கல்யாணம் பண்ண முடியாதபடிக்கு ஆக்கி விட்டுருவானுங்க. ரைட், போட்டோம், செஞ்சுக்கோ. பிறகு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்? சாப்பாடு, எஜுகேஷன் கொடுப்பேன், நல்லா கொடு, படிக்கிறேன். 3 வருஷம் ட்ரைனிங்கு, ஓகே. ஸ்டைபண்ட் உண்டு, ஓகே. சலுகைகள் உண்டு, ஓகே. செலக்ட் பண்ணுறது பயங்கரமான செலக்ட் பண்ணியிருக்கான், எங்களை தவிர்த்து வேறு எவனையும் செலக்ட் பண்ணல, ஓகே. சாப்பாடு, ராஜ சாப்பாடு தரேன். அங்கே தான் மேட்ரே இருக்குது. தள்ளிட்டு என்னடா இவனுக்கு கொள்கைன்னா, அந்த பிரசங்கத்துக்குள்ளே போயிடுவேணும்னு பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. என்னடா இவனுக்கு முடிவு, ஏன்டா இப்படி பண்ணுறான்னா, 3 வருஷம் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டு, எம்ஆர் ரவுண்டு, எல்லா ரவுண்டும் போய் முடிச்சுட்டு கடைசியில் கிங்குக்கு முன்னால் நிற்கணும், ராஜாவுக்கு முன்னால் நிற்கணும். ராஜாவுக்கு முன்னால் நிற்கும்போது அவன் குறையை கண்டுபிடிக்கக்கூடாது. குறைனா என்ன? கண்ணாடி போட்டிருக்கான், அது இல்லை. ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு பார்வை, அதல்ல. இவன் பாபிலோனியன், ஆகவே தனக்கு முன்னால் இருக்கிறவனும் பாபிலோனியனாக தான் இருக்கணும். 100க்கு 100 பாபிலோனியனாக இருக்கு. அப்போ நீ மறந்துடணும், உங்கள் அப்பாவை மறக்கணும், உங்கள் சந்ததியை மறக்கணும், உங்கள் முன்னோர்களை மறக்கணும், உங்கள் முற்பிதாக்களை மறக்கணும், உங்கள் முற்பிதாக்களுடைய தேவனை மறக்கணும், அவர் வேதத்தை மறக்கணும், உங்கள் ராஜ்யத்தை மறக்கணும், உங்கள் நிலத்தை மறக்கணும். எல்லாம் மறந்து வாயை திறந்தா இவனை மாதிரி பாபிலோனியனை மாதிரி பேசணும். எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? அப்போது இந்த பாபிலோனியர்கள் அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். இதுவரைக்கும் அவர்கள் தோத்ததே கிடையாது. எகிப்தியனை கூட்டு வா, 3 வருஷத்தில் பாபிலோனியனை மாற்றிட்டான். வேற எந்த நாட்டிலேருந்து ஜனங்களை கூட்டுவாங்க? நீங்கள் தானே பேச சொன்ன, உங்களை தானே பேச சொன்ன. பர்ஃபெக்ட், பக்கா பாபிலோனியனாக நிறுத்திட்டான். உடனே ராஜாவுக்கு இருதயம் சந்தோஷம்.
எப்பா அந்த அந்த புறத்தில் ராணியம்மா வீட்டில் வேலை நடக்கணுமே, இவன் ஒழுங்காக இருப்பானா? பண்ணியாச்சு சார், எல்லாம் கரெக்டாக இருக்கு சார். ஓகே, குட் குட் குட். அவன் நல்லா வேலை வாங்குங்கடா, அடிமைடா, அவனோட பேசுகிறதுக்கு நம்ம மொழி அவனுக்கு தெரியுமில்ல, அப்போ நம்ம தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை. வடநாட்டுக்காரங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, நம்ம ஆட்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டா ஹிந்தி எப்படி இருக்கும்? ஈஸியாக ஹே ஹேன்னு மேய்க்கலாம்ல. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழில் பேசி அவன் வந்து வேறு எந்தையோ பேசுகிறான்னா, அவன் வந்து பிஸ்னஸாக பேசுகிறானா இல்லை நம்மளை திட்டுறானானே தெரியாது. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. நல்ல எருமை மாடு மாதிரி நல்ல ஜம்முன்னு இருக்கானுங்க. முடியாது, அப்படி இருக்க முடியாது. ஸோ we have our own culture. Our culture is not the geographical culture. Our culture is the culture of heaven, Yahweh, Jehovah, and that is there in the blood. You cannot, even if you remove the blood, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணால் கூட நீ இந்த கல்ச்சரை நீ என்ன செய்ய முடியாது, நீ மாற்ற முடியாது. அது எங்கள் ஆவியில் இருக்குது, ஓடுது அந்த ஆறு. அல்லேலூயா. 3 வருஷம் கழித்து நிற்பேன், ராஜா முன்னால் நிற்பேன். என்னோட ராஜா பாபிலோன் லாங்குவேஜ் பேசுகிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. உங்கள் ராஜாவை காட்டிலும் 10 மடங்கு அழகாக பேசுவேன். உங்கள் ராஜாவுக்கு தெரியாத கிராமர்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எபிரேனா நிற்பேங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? பாபிலோனியா நான் நிப்பாட்டு முடியாது, எபிரேனா நிற்பேன். ஒரு பெரிய தியேட்டரில் ஃப்ரண்ட்டு ரோவில் சினிமா தியேட்டர் மாந்தாண்டி ஸ்க்ரீன் மாதிரி படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பிள்ளையும் வந்திருக்குறாங்க. டிக்கெட் வாங்கி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னை பார்க்குற மாதிரி படம் பார்க்குறதுல அந்த அம்மாவுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு. தான் குடும்பம் குட்டி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு, மறந்துருச்சு. இந்த குட்டி இருக்குது பாருங்கள், இதுக்கு என்ன தெரியும் படம்னா? அங்கே எவன் வர்றான் போகிறான் இதுக்கு ஒன்றும் தெரியாது. டபக்குன்னு எந்திரிச்சு நிற்கிது. நின்னோடனே அம்மாவுக்கு முன்னால் முகத்துக்கு நேராக மம்மி அப்படின்ட்டு நிற்கிது. ஆனால் அம்மா என்ன செய்கிறாங்க? உட்கார் உட்கார், நான் பார்க்க முடியல, உட்கார் உட்கார் உட்கார். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிது. மம்மி இதை போய் கூப்பிட்டு வந்தேனே இன்னைக்கு, சை படம் பார்க்க விட மாட்டேங்குது, உட்காரியா இல்லையா மம்மிங்குது. கடைசியில் ஒரு கிள்ளி, அப்போ தானே தொடையில் தானே கிள்ளுவாங்க பிள்ளைகளை, நறுக்குன்னு. பாவம் செஞ்சிடாதீங்க, பாவம் அழுகும். அது உட்கார வச்சிருச்சு. அதுவும் ஆன்ட்டு உட்காந்துருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுது, மம்மி நீங்கள் கிள்ளி என்னை உட்கார வச்சுருக்கீங்க, உள்ளே நான் நிற்கிறேன் தெரியுமான்னு. வெளியில் தான் உட்காந்துருக்கேன், உள்ளே நான் நிற்கிறேன். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு அறிவு வந்துச்சான். டேய், அவன் எவ்வளவு தான் இங்கே கட்டுப்பாடு பண்ணாலும் கூட உள்ள இரும்பு கம்பி மாதிரி நிற்கிது, இதை நம்மளை என்ன செய்ய முடியாது. அதுபோல் நீ எவ்வளவு தான் பாபிலோனியன்னு சொல்லிக்கடா, ட்ரைனிங் கொடுத்துக்கடா. த பெஸ்ட் எஜுகேஷன் 3 years, பெஸ்ட் பாபிலோனியன் யூனிவர்சிட்டிஸ் வேர் தேர். அன்னைக்கே பாபேல் கோபுரத்தை கட்டணுன்னா செங்கல் சாந்தெல்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தால் அவன் கட்டியிருப்பான். வானத்துக்கு எட்டணுமா. நம்ம ஒரு சாந்து செங்கல்லாம் கொண்டு போனீங்கன்னா கர்த்தர் நல்லவர், சொல்ல வேண்டாம். அவன் சொன்னானே ஒருத்தன், டே இது மேலே ஒரு நரி ஏறினா, நிறையா பூனையா பைபிளில்? ஒன்றுமே தெரியாது, பால் குடிக்கிற பிள்ளைகள் மேலே இல்லை. ஐயோ, இது மேலே நரி ஏறினா உன் செவரு எங்கே இருக்குது பைபிளில் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? சன்பல்லாத்து தொபியாங்கிற ஆள்கள் நெகேமியாட்ட எருசலேமின் அலங்கம் கட்டும்போது நக்கலாக பேசினானுங்க. ஒரு நரி ஏறுனா எங்கேயா போட்டிருக்கீங்க, ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும். நம்ம ஊர் கல் மதில்லாம் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. அப்போ அவ்வளவு பெஸ்ட் எஜுகேஷனும் ஞானமும் நிறைஞ்சதான ஒரு பாபிலோனியர்கள். அப்போ 3 years எஜுகேஷன் கொடுக்குறான்னா அவன் கொடுக்குற டிகிரியுடைய ஒர்த் எவ்வளவா இருக்கும்? ராஜாவுக்கு முன்னால், இது நடுவில் என்ன தப்பு நடந்து போச்சுனாலும் ராஜாவுக்கு முன்னால் ஒருத்தன் வளர்னான்னா அந்த ட்ரைனிங் கொடுத்தவன் மண்டை இருக்க தலை இருக்காது.
என்னடா கொடுத்துருக்கீங்க? அந்த மாதிரி சூழ்நிலையிலும் கூட ஐ எம் எ ஹீப்ரூன்னு நின்றுக்கிறாங்க. நாங்கள் எபிரேயர்கள் தான். இதை திருச்சபைக்கு தேவன் அன்றைக்கு சொன்ன வார்த்தை. We have our own culture. That's God's culture. All cultures belong to the world, but there is only one culture that belongs to heaven. Can you appreciate that? உங்களுக்கு அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? உலகத்தில் பல கல்ச்சர்கள் இருக்குது, பல கலாச்சாரங்கள் இருக்குது. நம்மளும் ஒரு கலாச்சாரத்தில் பிறந்தோம். அந்த கலாச்சாரங்கள் தேவனுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து போகாது. இதெல்லாம் பூமியில் உண்டானவைகள். ஒரே ஒரு கலாச்சாரம் பரலோகத்திலிருந்து வந்தது, எழுதி கொடுக்கப்பட்டது. அதை ஆசையாய் விரும்புகிறவர்கள் அந்த கலாச்சாரத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுகிறார்கள். அவர்கள் அந்த கலாச்சாரத்தை உடைய பரம தேசத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை விளங்க பண்ணுகிறார்கள். They represent the heavenly culture. அதை ருசி பார்த்தவர்கள் ஒரு நாளும் மறுபடியும் உலக கலாச்சாரத்துக்குள் அவர்களால் வர முடியாது. அப்படி வருவார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் பரம கலாச்சாரத்தை சரியாய் ருசி பார்க்கவில்லை என்று அர்த்தம். இல்லாவிட்டால் ருசி பார்த்த பிறகு பரம தேசத்தை அடைமடிக்கு தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும் பொருத்தமாகும். நேரா வருகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த டெட்லி சிச்சுவேஷன், பாபிலோனியன் கேப்டிவிட்டி வாஸ் த வெரி டார்க் பீரியட். நான் சொல்லுகிறது இப்போலேருந்து சரித்திரமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும், சரிங்களா? உங்களால் என்ன முடியுதோ அதை எழுதிக்கங்க. நான் சில இங்கிலீஷில் சொல்லுவேன், தமிழ்லையும் சொல்லுவேன். என்ன உங்களுக்கு புரியுதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம், அதை நீங்கள் திருப்பி பார்க்கலாம், இல்லை மனதின் அறையில் எழுதலாம், முடியல. அப்போ பாபிலியன் கல்ச்சர் வந்து ஒரு வேர்ஸ்ட் டார்க் பீரியட் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காட், ஹீப்ரூ பீப்புள். ஸோ எல்லா நாட்களும் நமக்கு ரொம்ப பிரைட்டாக சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும்ன்ட்டு நம்ம நினைக்கவே கூடாது. சில வேளைகளிலே நாம் செய்யாத தவறுக்காக அடிமைகளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. அப்படிப்பட்ட நேரங்களும் நமக்கு வந்து சேரும். I can only say this. I cannot go beyond this. There are certain things which we cannot explain in detail, but the gist can be given, but each one will have a different taste of the pudding. அப்போது எல்லா நாட்களும் பிரைட் என்று நமக்கு சொல்லுகிறதுக்கு இல்லை. இந்த வார்த்தையே நமக்கு ரொம்ப ஆறுதலான வார்த்தையாக இருக்கிறது. பட் பிரைட்டர் டேஸ்லேயும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், டார்க்கர் டேஸ்லேயும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். He is the same yesterday, today and forever. He will not change. Thank God he does not change. I expect the wonderful people of God to participate. Thank God he doesn't change. It is because he does not change that we stand today to our feet. அவர் மாறாததாக இருக்கிறபடினால நாம் கால் ஊன்றி நிற்கிறோம். I want the children of God to appreciate God. தேவனை புகழ நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். நம்முடைய தேவன் நம்முடைய கண்மலை. ஹல்லேலூயா. ஸோ டார்க்கர் டேஸ்க்காய் நன்றி என்று சொல்லணும். 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 10-16 வரைக்கும் நாம் வாசிக்கத்தான் போகிறோம். The book of 2 Kings chapter 24 verses 10 through 16. 10-16 2 ராஜாக்கள். மக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாக வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கே இருந்து
கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமூட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலியுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொள்ளையரும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறு ஒருவரும் மீதியாய் இருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். இப்படி பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரை தச்சரையும் கொல்லருமாகிய 1000 பேரையும் யுத்தம் பண்ண பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான் என்று வாசிக்கிறோம். இந்த நிலைமை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமையாக இருக்கிறது என்று பாருங்கள். வருகிறான், வந்த பிறகு திடீர்னு அவ்வளத்தையும் வாரிக்கொண்டு போகிறான். we are out of our control. அவர்கள் என்ன செய்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த மேப்பில் நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அந்த ரூட் பாருங்கள் எப்படி இழுத்துட்டு போனால். இதை நான் ஒரு மேப்பாக உங்களுக்கு எங்கன்னப்பா காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது யூதா, இது ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். 2வது முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். யூதாவிலிருந்து சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறான். இங்கேருந்து அவன் பாருங்க, இந்த கலர் பூரா ஒரு நாள் அசீரியர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. பாபிலோன் இத்துணூண்டா இருந்தது. நான் அதை பழசு தான் மறுபடியும் காட்டுறேன். அந்த இத்துணூண்டா இருக்கிறவன் இது பூரா அசீரியர்களுடைய கண்ட்ரோலுங்க, கம்ப்ளீட்டா. இத்துணூண்டு இருந்தவன் டபார்னு பெருசாகி அந்த அசீரியர்கள் எல்லாம் ஒரு தட்டு தட்டி, அல்லேலூயா, பெரியதாகி எருசலேம் ஃபுல்லாக சீனாய் மலை எல்லாமே பாபிலோன் கீழே வந்துருச்சு. இங்கேருந்து சிறைப்பட்டு போகிறார்கள். இப்படியே போய் போய் இழுத்து கொண்டு போய் தன் பாபிலோனில் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். 3 படையாக செல்லுகிறார். 2 படையாக செல்லுகிறார்கள், 3 படையாக செல்லுகிறார்கள். அதில் கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. இது எங்கே எப்போ நடக்குதுன்னு கேட்டால் 597 BCE 597 நடக்குது. இந்த 597 ஃபஸ்ட்டு டீம் போகுது. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டீம் இழுத்து கொண்டு, அந்த டீம்லாம் பார்த்தோம்ல, யார் யார்? ராஜா, ராஜாவுடைய அம்மா, அந்த ஸ்திரீகள், கல் தச்சர்கள், அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் இங்கேருந்து இழுத்து கொண்டு அவன் ஊரை விட்டு இன்னொரு ஊர் தேசத்துக்கு கடத்திட்டு கொண்டு போகிறான்னா இவங்களின் நிலைமை டார்க் டேஸ். நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணணுன்ட்டு நான் விரும்புகிறேன். நம்முடைய சுதந்திரங்கள் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பின்னால் வர்றேன் இதுக்கெல்லாம். இனி நான் அல்ல, இனி பாபிலோன் என்ன சொல்லுகிறானோ, அவன் உயிரோட வைப்பானோ வைக்க மாட்டானோ தெரியாது. திரும்பி நம்ம அந்த இடத்துலேருந்து மறுபடியும் இப்படி வருவோமா? ஒன்றும் தெரியாது. சரி, எத்தனை நாள் அங்கே இருக்கணும்? நம்மளை இவன் கையிலேருந்து நம்மளை விடுவிச்சு திருப்பி கொண்டு வர்றது யாரு? எப்போ வருவான் அந்த ஆளு? தெரியாது. சரி, நம்ம ஊரில் நம்ம ருசியாக சாப்பிட்டோமே, நம்ம ஊருகா அங்கே கிடைக்குமா? கம்ப்ளீட்டாக மறந்துடணும். ஒருவேளை திரும்பி நம்ம ஜனங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வரும்போது நாம் உயிரோடு இருப்போமா? இந்த நிலைமை நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசனை. காட் ஃபர்பிட், காட் ஃபர்பிட். தேவன் அதை தடுப்பாராக. கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒன்றுமே சொந்தம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், சூனியம் ஆயிடுச்சு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு டீம்னு சொன்னேனே இந்த கும்பல், அந்த கும்பலில் போன ஒரு வாலிப பையன் இருக்கிறான். ஒரு வாலிப பையன் போயிருக்கான்.
நிறைய வாலிபர்களுக்குள்ள இவன் ஒரு வாலிபன். இவன் பேர் தான் எசேக்கியேல். ஓஹோ அப்படின்ட்டு இருக்குதா? சொல்லல, ஓஹோ சொல்லலாம்ல. இது தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே? அப்போ இருக்கீங்க. ஓஹோ, அப்போ ஒரு வாலிப பையன் போயிருக்கான். போகும்போது, அடிமையாக போகும்போது அவன் தீர்க்கதரிசி கிடையாது. தீர்க்கதரிசி கிடையாது. அந்த 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 தேசத்துக்கு போகும்போது பாபிலோனில் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். இங்க இருக்கும்போது தீர்க்கதரிசி கிடையாதுங்க அவன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ இங்க அவன் தீர்க்கதரிசி கிடையாது. இங்க போனதுக்கு அப்புறம் தேவன் அவருடைய ஆவியை அவன் மேல் வைக்கிறார். நான் இப்படித்தான் பேசுவேன், அப்படியே தொட்டிலாட்டுற மாதிரி இருக்கும். சரி, பரவாயில்ல. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தம் செய்வான் என்று எழுதியிருக்கிறது. நம்ம எந்த லேண்டில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம் தேவனோடு கூட இருந்தால் அங்கே நம்ம கிங்கு தான். நமக்குரிய ஆஃபீஸ் கொடுக்கப்படுகிறது. தி ஆஃபீஸ் இஸ் தி ஆஃபீஸ் ஆஃப் தி ப்ராஃபெட். எருசலேமில் தான் இருந்தால் தேவன் தருவார் இல்லைங்க. அவர் ரூட்டில் நம்ம போகணும். வாழ்க்கை அவர் பின்னால் அவர் சொல்கிறபடி வாம்பார் போகணும். இந்த பக்கம் போகாதம்பார் போகலை, நாம் போகிறபடி வாம்பார் போயிட்டே இருக்க வேண்டியதான். அது ஊர்களை தாண்டி எங்கெங்கெல்லாமா கூப்பிட்டு போவார். எங்கே கூப்பிட்டு போனால் எனக்கு என்ன? அவர் ரூட்டில் போயிட்டா வேறு எதுவுமே தெரியாது. பசி தெரியாது, அது தெரியாது. பசினா இந்த பசி இருக்கும், வேறு எந்த பசியும் தெரியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன, ரொம்ப உஷாராக இருக்கணும். அவரை பின்பற்றுறது லேசான காரியம் கிடையாது. அவர் ரொம்ப உஷாராக இருப்பார், ரொம்ப கரெக்டாக இருப்பார். உத்தம தேவன், அல்லேலூயா, பயங்கர உத்தமம். அந்த உத்தமத்தில் நம்முடைய பலவீனங்களையும் பார்க்கிறார். அகலுகிற காற்று தானேங்கிறார் நம்மளை குறித்து. போன ஃப்ரைடே ஆல் நைட் ப்ரேயருக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு கிடச்சிருக்கணும். அகலுகிற காற்று தானே. ஹீ இஸ் ஜஸ்ட் அ விண்ட் தட் டிபார்ட்ஸ். அவருடைய பார்வையில் நம்மெல்லாம் அப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் வாரம் உள்ள. அப்போது அந்த ரூட்டில் நம்ம போகணும். அவர் பின்னாலே போகணும். அவர் பின்னால் போகும் பொழுது நம்முடைய காரியங்களை குறித்து எண்ணுவதற்கு நமக்கு நேரம் இருக்காதபடிக்கு போகும். அவர் தான் மலைக்கு ஏறி வான்னார் மோசே. வந்தான், போட்டு வச்சுட்டார் 7 நாள், பேசலை. என்ன ஆண்டவரே, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது கீழே, என்ன நீங்கள் இப்படி? வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய சமூகத்துக்குள்ளே போகும்பொழுது மற்ற எல்லாத்தையும் மறக்கிறோம். அவர் பார்த்து கொள்வார். திடீர்னு 7 நாள் கழித்து வான்னு கூப்பிட்டாரு, போக வேண்டியதான். கூப்பிட்ட பிறகு எங்கடா இவன் ஓடிப்பிட்டான் திருப்பி, அப்படி இருக்காது கூடாது. மோசே ரொம்ப ஞானமாக இருந்தான். அவர் சர்வ வல்லவர். அவர் தான் நம்மை உண்டாக்கினார். நாம் அவருக்கு தான், அவருக்காகத்தான் ஒழிய அவரை விட்டுட்டு நமக்காகன்னு சொல்ல முடியாது. யெகோவா, யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இதை முதலாவது நாம் மனுஷர்கள் புரிந்து கொள்ளணும். தென் அவர் லைஃப்ஸ் வில் பி பர்ஃபெக்ட். நம்முடைய வாழ்க்கைகள் கரெக்டாக இருக்கும், பிசகுவதில்லை. பாபிலோனில் கூட்டிகிட்டு போய் அங்கே ஆஃபீஸை கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் எருசலேமில் இருந்தால் தான் கிடைக்கும்ன்ட்டு. கேன் யூ அப்ரிஷியேட் திஸ்? இதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர்கள் இருக்கீங்க. தி மைண்ட் ஆஃப் காட், ஹல்லேலூயா, தி பிளான்ஸ் ஆஃப் காட். God can bless you anywhere and everywhere. He can give you an office in a land which is very, very strange to you. You least imagined about it. But He can bless you for His purpose. அங்கே தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து அந்த ஆஃபீஸை கொடுத்த பிறகு he started
prophesying, hallelujah, in the midst of the hopeless and helpless situation. நம்பிக்கையற்ற, உதவியற்ற, பயங்கர வேதனைக்குள்ளான இடத்துல அவர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, க்ளூம் அண்ட் டூம். யூதா, எருசலேம், இந்த ரெண்டுக்கும் க்ளூம் அண்ட் டூம் அப்படின்னாக்க, ஒரு க்ளூமின்னா ஒரு மந்தமான, ஒரு மழை பெய்யக்கூடிய மந்தமான ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்? மேகங்கள் பயங்கரமாக இருக்குது, க்ளூமியாக இருக்குது, ஒரு பிரைட்டாக இல்லை, சீதோஷ நிலைமை. அதுபோல காரியங்களும் டூம் என்றால் அழிவு. இப்படிப்பட்ட காரியங்களையே சம்பவிக்கும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 16-17 அதிகாரங்கள் எசேக்கியல்ல 24வது அதிகாரம் வரைக்கும் அவன் பிரசங்கம் பண்ணினான். இப்போ நாம் வாசிக்கக்கூடாது எதையுமே, ஏன்னா அது பெரிய அதிகாரங்கள். இவன் மேல் ஆவி இறங்கின உடனே, தேவாவியானவர் இறங்கின உடனே, இவன் தீர்க்கதரிசியான உடனே தேவனுக்கு மகிமை செலுத்தலாமே. Gloom and doom preacher, not a preacher of grace, not a preacher of grace. Gloom and doom. அடிச்சா பாருங்க, தேவாவியானவர் வல்லமையில் இந்த தேசத்தை குறித்து மாத்திரமல்ல, தான் வாழுகிற மக்களை குறித்து மாத்திரமல்ல, அண்டை தேசங்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். An ordinary young man became a mighty prophet in the hands of God. So nothing belongs to us. That is the calculation, that is the end of the calculation. நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. Amen. நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. தேவாவியானவர் தான் மேட்டர். ஆஹா, இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நம்ம கையில் ஒன்றும் இல்லை, இறங்குகிற தேவனாலேயே. அவ்வளவுதான். இதை கிளீனாக புரிஞ்சு வச்சுக்கணும். இதை புரியாம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள்னு இருக்கும், சில வாஞ்சைகள், அப்படி பேசணும். இது செய்யணும், அது செய்யணும், ஆண்டவருக்கு இது நல்லது. அது இருக்கிறதுனால ரிசல்ட் வர்றதில்லை. இருக்கிறது நல்லது தான், அவருடைய கையில் இருக்கிறது, தேவாவியானவர் கையில் இருக்கிறது, அவருடைய வேளையில் இருக்கிறது, அவருடைய சித்தத்தில் இருக்கிறது. இட் இஸ் ஹிஸ் வில். அப்போ நம்ம எல்லாம் கேட்கக்கூடாதா, ஆண்டவரே நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்கணும்னு கேட்கக்கூடாதா? ரெடியாக இருக்கணும். இருந்தால் அவருடைய வேளையில் அவர் நம்மை குறித்து என்ன வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறதற்கு அவருக்கு அது வசதியாக இருக்கும். என்ன சொல்ல வந்தேன்? அவருக்கு அது வசதியாக இருக்குங்க. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நம்மிலே நிறைவேற்றுகிறதற்கு வசதி செய்து கொடுப்பது நாம பாராட்டல. அவருக்கு கஷ்டமாக்கிடக்கூடாது வேலையை. அவருடைய வேலையில் சில காரியங்கள் நம்மை கொண்டு செய்வோம் என்று அவர் நினைச்சு அந்த வேலை வரும்போது எந்திரிச்சு பார்க்கும்போது இவன் ரெடியா இல்லைன்னா தெரியும்ல, காலங்காத்தால் 6 மணிக்கு நம்ம ட்ரெயினுக்கு போகணுன்னு தெரியுமில்ல, முந்தின நாள் சொல்லியாச்சுல்ல, ஒரு வாரமாக சொல்லியாச்சுல்ல, 6:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா, எழுப்புனாலும் எந்திரிக்கலைன்னா அவளை விட்டுட்டு தான் நான் போகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அது செய்ய முடியுமா?
எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்படியே தூங்க மூஞ்சியோடு ஆள் இங்கே 2 காலை 2 பேர் பிடிங்கடா, இந்த கையை 2 பேர் பிடிங்கடான்னு கூப்பிட்டு போய் ட்ரெயினில் போட்டுற வேண்டியதான். எவ்வளோ ஒரு சங்கடமான, அதாவது இப்படி செய்ய மாட்டோம்னு வச்சுங்களேன், ட்ரெயினில் போய் பல் விளக்கிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறான். பல்லு தானே விளக்கலை, ட்ரெயினில் நல்லாவே இருக்குது டாய்லெட்லாம், அங்கே போய் ஈன்னு விளக்கு, வேறு வழி இல்லை. சரி, எவ்வளோ ஒரு சங்கடம் வருதா? சும்மா ஒரு உதாரணம் சொன்னேன். தேவனுக்கு இப்படிப்பட்ட சங்கடத்தை நம்ம கொண்டு வரவே கூடாது, நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரவே கூடாது. அதனால தான் உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் இருக்கக்கூடியதான அந்த திரி, எரிகிற திரி, ஹல்லேலூயா, அது அணையாதபடிக்கு அதில் எண்ணெய் ஊற்றுங்கிறார். அது எப்போ? நான் என்னுடைய நேரத்தில் என்னுடைய சித்தப்படி என் வேலையை உன் மூலமாக செய்ய நான் எந்திரிக்கும் போது நீ ரெடியாக இருக்கணும். நீ நினச்ச நேரத்தில் நான் செய்ய மாட்டேன். நீ நினச்ச உன்னுடைய இஷ்டப்படி என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். நீ களிமண், நான் குயவன். குயவனுக்கு அதிகாரம் இல்லையா? இல்லையோ? ஹல்லேலூயா. ஆக யார் நமது காரியமாக போவார்? என் காரியமாக நீ போகிறதுக்கு ரெடியாக இருக்கியா? இப்படிலாம் நம்ம யோசித்து பார்த்தா நம்ம ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரத்தில் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்காகவே நம்ம வாழ்கிறோங்கிற மாதிரி இருக்குது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன லாஸ் வந்தாலும் பரவாயில்ல, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்லை, என்ன ஒரு தியாகம் பண்ணித்தான் நம்ம தேவனுக்கு முன்பாக கரெக்டாக நிற்கிறதுக்கு நம்மை நாமே காப்பாற்றி கொள்ளணும்னா தியாகம் பண்ணிடுறேன், பண்ணிதான் ஆகணும். ஒரு உபவாசம் எடுக்கணும்னா எடுத்தா, ஒரு உபவாசம் பண்ணுறது வலிக்கும்ல, கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்டா டெய்லி கொடுத்துக்கிட்டு இருந்தியா, இன்றைக்கி திடீர்னு ஆப்சென்ட் ஆகிடுச்சே அப்படின்னு கேட்கும். ஆமாம், ஆப்சென்ட்டு தான், இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆவியில், அதனால் உன்னைய நம்ம ஆப்சண்ட்டு போ, நான் தேவனுக்கு முன்பாக நிற்பேன். சரி, ஒரு காசு ஈஸை கொஞ்சம் செலவு பண்ணி வேறு காரியங்களை, ஒரு பரிசுத்தவான்கள் எழுதின ஒரு புஸ்தகத்தை நான் திடீர்னு ஆவியானவர் சொல்ல அதை போய் வாங்கி வாசினா நான் வாங்கி தான் வாசிக்கணும். காசு போச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. போ, வாங்கு. அதுல தேவன் ஏதோ ஒரு காரியத்தை பேசுவார். வாழ்க்கையே ரூட்டையே மாத்திர மாதிரி இருக்கும். இந்த ஒரு தியாகம் செய்யாட்டி நின்றும். என்ன செய்யணுமோ, என்னதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ஆண்டவருக்கு முன்பாக எப்போதும் ரெடியாக நிற்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாயிரும். இன்றைக்கி தான் நடத்துவார்னு நமக்கு தெரியாது. திடீர்னு இன்றைக்கி அந்த ஆஃபீஸை கொடுப்பாருன்னு தெரியாது. ஒருவேளை இவனுக்கு 10 வருஷத்துக்கு உள்ளால என்றைக்கோ கொடுத்தாரு. அதை கொடுத்ததுனால அடித்தான், கொடுக்கலைன்னா பெருங்காய டப்பா, அவ்வளோதான். அவர் கொடுத்தால் உண்டு, கொடுக்கலைன்னா ஒன்றும் நடக்காது. சும்மா தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? So we must know one thing, that it is God who does everything, not we. கொடுக்கப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். கொடுக்கப்படாதவைகளுக்காக காத்திருக்கலாம், கேட்கலாம், தப்பில்லை. கொடுத்தால் வாங்கலாம், வாங்கி அவருக்காக பயன்படுத்தலாம். யாரை வேணா ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? இவனுக்கு கொடுத்தா இவன் தேவனை மகிமைப்படுத்துவானா இல்லையான்னு சர்வ வல்லவருக்கு தெரியாதோ? தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் துள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு 2 வசனங்கள் தெரிஞ்ச உடனே ஒரு பைபிளை தூக்கிட்டு ஜோல்னா பைய வேற மாட்டிக்கிட்டு, உண்மையாய் அழைப்பு இருந்தால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தப்பான உபதேசங்களை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்து dissatisfied life. God never intends to promote this kind of ministry. God is not responsible for that. He is Almighty God. சர்வ வல்லவர் அவர். அவர்கிட்டேருந்து ஒரு ஊழியத்தை நாம் பெற முடியுமா? அவர் தான். ஸோ
இதுக்கு ஒரு பெரிய லெக்சராக போச்சே அப்பா. அப்போது மெசேஜ் ஆகி போச்சு. கர்த்தர் நல்லவர். ஆக இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஹல்லேலூயா ஒரு காரியத்தை உங்களுக்கு எழுதி கொண்டு தான் வந்தேன். இது ஃபிசிக்கல் மாத்திரம் அல்ல. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் ட்ராமா எப்படி இருக்கும், அதாவது சரீரப்படியாக மென்டலாகவும் மைண்டிலையும் மானசீகமாக அவர்கள் பட்ட வேதனை எப்படிப்பட்டதுங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பேக்ரவுண்ட் இருந்தால் தான் நான் பிறகு ஆவிக்குரிய காரியத்துக்கு நான் போக முடியும். அப்போது சரீரத்தின்படியும் அது நடுவில் எத்தனை பேர் சிக்காயிருவாங்க, மைண்டு கெட்டு போயே சிக்காயிருவாங்க. ஒரு மனுஷனுக்கு மைண்டு நல்லா இல்லைனாலே சரீரம் என்ன செய்யுது, புரியுதுல்ல, ரொம்ப சோர்வடைஞ்சா திடீர்னு இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவர் ஆகிடுது, அது ஆகிடுது, இதாகிடுது, ஒரு வேலை ஒழுங்காக செய்ய முடியாது, மறதி வந்துடுது, தூக்கி போட்டு போக வேண்டியிருக்குது, எல்லாம் போடான்னு ஆயிடுது. அப்போது இது நடுவில் இந்த ட்ராமா, ஃபிசிக்கல் ட்ராமா, மென்டல் ட்ராமா போக இன்னொரு ட்ராமா இருக்குது, லாஸு. அது நீங்கள் இப்போ அல்லையா போட்டால் தான் சொல்ல முடியும். இது நல்லா இல்லையா இல்லையே. இவ்வளவு பெரிய காரியம் சீப்பான ஒரு காரியத்துக்கு கொடுக்க முடியாது. ஆக இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னா, கம்யூனிட்டி ஐடென்டிட்டி இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் ஜூஸ். ஃபிசிக்கல் சஃபரிங்கை நான் என்டியூர் பண்ணிடுவேன், அதாவது தாங்கிக்கிறேன். இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போகிறான், பரவாயில்ல, ஜாலி ட்ரிப்பு போ. வயசானவங்க என்ன செய்வாங்க, சுகர் பேஷண்ட் என்ன செய்வான், பிபி பேஷண்ட் என்ன செய்வான், அது வாலிபன் வேணா போகலாம், ஆனாலும் போனாலும் இவனுக்குள்ள சந்தோஷமாக போகிறான். இங்கேருந்து நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்கன்னா, வெக்கேஷனுக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் டயர்டை கூட பார்க்க மாட்டீங்க, மைண்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனால எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வந்து அதை மறக்க பண்ணுதே. ஹல்லேலூயா. எந்த வாலிபனாக இருந்தாலும் வயதானவனாக இருந்தாலும் அவன் மைண்டு போச்சும் போது அவன் என்ன நடக்குன்னே தெரியாமல் இழுத்து கண்ணை கட்டி கொண்டு போகிறாங்கன்னா அடிமைத்தனத்தை. இதில் நடுவில் இந்த வாலிபர்கள் இப்படி டீகல்ச்சரைஸ் பண்ண, அதாவது கல்ச்சர் மாற்ற முடியாத அளவுக்கு இவங்க வாழ்ந்து காட்டினாங்கன்னா, யூதாயாவில் இருக்கும்போது இவர்கள் மட்டமானவர்களாக இருந்திருப்பார்களா? தட் இஸ் மை ஆர்குமெண்ட். பாவிகளாக இருந்திருப்பார்களா? பாபிலோன்லேயே இரும்பு கம்பி மாதிரி நின்னானுங்களே ஏசையா. அப்போ யூதாவில் இருக்கும்போது பாவம் செய்திருப்பார்களா? அப்போ இங்கே பாபிலோனில் சிறைப்பட்டு போகிறார்கள். இவ்வளவு பக்தி மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் சிறைப்பட்டு போகிறார்கள்னா, இவர்கள் செய்யாத குற்றத்துக்கு செய்த குற்றத்தார் நடுவில் இவர்களும் ஒருவனாகத்தானே மாட்டுகிறான். அப்போ எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். நிச்சயமா ஒரு எரிச்சல் வந்திருக்க வேண்டாமா? நான் செஞ்ச குற்றத்துக்காக சரி என்னையும் சேர்த்து ஏன் கூட்டு போறாரு ஆண்டவரே யெகோவா, ஏன்பா இப்படி பண்ணீங்க? அப்போ இவ்வளவு நாளும் உங்களுக்கு முன்பாக உத்தமமா தூங்கிட்டு இருந்தது, உத்தமமா வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் வேஸ்ட் தானா? அந்த தாட்டு வருது பார்த்தீங்களா? ஐயோ அந்த சிந்தை வருது பார்த்தீங்களா? அப்படியே விசுவாசத்தை அழிச்சு போட்டுரும், கொன்னே போட்டுரும். உங்களுக்குள்ள என்னைக்கு இந்த தாட் வருதோ, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், வந்தவங்களுக்காக நன்றி, வராதவங்களுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னைக்கு இது வருதோ அன்னைக்கு சர்ன்னு சரிவீங்க. அது மாத்திரம் வராதபடிக்கு காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஐம் டெல்லிங் யூ சம்திங் வெரி வெரி ப்ரெஷியஸுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிறது. அதனால தான் அத்திமரம் துளிர் விட்டாமல் போனாலும் விட்டாலும் இதானாலும் அதானாலும் இதானாலும் எதானாலும் அது வர விடலை. அவன் பழைய ஏற்பாட்டில் பொறுத்த மட்டும் போனாலும் புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் வந்தாலும் டிஃபரன்ஸ் தெரியுதா? பவுல் என்ன சொல்லுகிறான்?
மரணமோ, நிர்வாணமோ, பட்டினியோ, பசியோ, பஞ்சமோ, நிகழ்காலமோ, எதிர்காலமோ, தூதர்களோ, அதுவோ இதுவோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டேனே. அப்போ புதிய ஏற்பாட்டில் வருது, பழைய ஏற்பாட்டில் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இவன் சொல்லுகிறான் நான் வந்தாலும். ஏன்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன். அதனால் அது வரும். வந்தா எனக்கு என்னன்னு நிற்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கம்யூனிட்டி லாஸ் இருக்குது. அப்போ இவன் என்ன செஞ்சிருக்கலாம்? தேவனை குறை சொல்லியிருக்கலாம். நம்பர் 1. இப்போ இது இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த பக்தி மார்க்கத்தின் வாழ்க்கை வேஸ்ட்டு. என்னையும் மற்றவங்களோட கூட கழுதையும் குதிரையும் ஒன்னாக்கலாமான்ட்டு நம்ம ஊரில் சொல்கிறாங்களே. அல்லேலூயா, ஆமென். அது கழுதையாக இருந்தால் என்ன, குதிரையாக இருந்தால் எனக்கு என்னன்னு தூங்கினா என்ன ஆகிறது? குதிரை தான், கழுதை. ஆனால் வாயவே திறக்காம, தேவனை தூஷிக்காம, தேவனை குற்றப்படுத்தாம, தேவ ஜனங்களை தூஷிக்காம, தேவ ஜனங்களை குற்றப்படுத்தாம, ஹல்லேலூயா, அவன் உள்ளே போனதுக்கப்புறம் இரும்பு கம்பி மாதிரி நான் எபிரேயன்னு நின்னான். தெய்வம் அவனை பார்க்காதா என்ன? அதுதான் நீ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலே உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. அவ்வளவு நெருக்கம். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று என்ன அனுபவம், பாடுகள் அனுபவம் எது வந்தாலும் நிற்கிற ஒரு மகனுக்கு தேவனுடைய இரக்கமும் பாசமும் கிட்டும். தேவன் ரொம்ப மகிழ்ச்சி இருப்பார். அவன் போன பாதைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து அவனுக்கு வரக்கூடிய மேன்மைகளை கொடுப்பதில் அவர் தவறுவதே இல்லை. பரலோகத்தில் விசேஷித்தவனாய் இருப்பான். ஒரு தானியேல் பரலோகத்தில் எங்கே இருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பரலோகமே அவன் வெல்கம் பண்ணியிருக்கோம். சிங்க கபிலேருந்து வந்தவன் இவன்ட்டு. அக்கினி சூழலிலேருந்து தப்பிச்சு வந்தவனுக்கு இவனுக்குன்ட்டு தேவனுக்காக வைராக்கியம் பண்ண பரலோகம் சும்மா இருக்குமா? கொண்டாடாம. இதை திருச்சபைக்கு ஆவியானவர் பேசுகிறார் என்றால் ஏதோ ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ண வந்தவங்களுக்கு பாவம், அவன் சர்வீஸ் அட்டன் பண்ணட்டுங்கிறதுக்காக பேசுகிறாரு. நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம், நாளுக்கு நாள் நம்முடைய தேவனிடத்தில் கிட்டி சேருகிற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. ஏதோ பொழுது ஓட்டுறதுக்காக பிரசங்கம் பண்ணலை. இங்கே கர்த்தர் நல்லவர். அவருடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மாறிடும் வாழ்க்கை. பாருங்க, மாறிடும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சின்ன பிள்ளை வயசுலேருந்து ஜனங்களுக்கு மாறிட்டு இருக்குது. அவங்க பிரசங்கத்தை ஒப்பிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அவ்வளவு பதிஞ்சிருக்குது. தொடர்ந்து திருச்சபைக்கு வந்து தேவ சத்தத்தை கேட்டால் உள்ளங்கள் மாறிடும், ஜீவியம் மாறிட்டே வரும். முன்ன போல் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதுவே ஒரு பெரிய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தானாக நடக்கும். வசனத்தை கொண்டு தேவன் டெலிவரன்ஸ் பண்ணிகிட்டே போவார். ரெகுலராக வரணும், வாஞ்சையோடு வரணும், ஆசையோடு வரணும். மாறிடும். தேவன் அல்லவா கூட உலாவுகிறார் நம் மத்தியில். மனுஷனா உலாவிட்டு இருக்கிறான் இல்லை. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளோத்தையும் அவன் பார்க்கல. இந்த யங் மேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், he was doing his duty. 587வது அல்லது 6வது ஆண்டில் நடக்கக்கூடிய சரித்திரத்தை சொல்கிறேன். இப்போ முதல்ல என்ன டேட்டு கொடுத்தோம்? 597. 97ன்னு வரும்பொழுது இந்த பக்கம் போகும், லெஃப்டில் போகும். அப்போது குறையும் போது 0க்கு வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கற்றுக் கொடுத்தேன். இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது 0க்கு வரும். அப்போது 0, 1, 2, 3, 4, 5, 4000, 4000 போகும்போது சிருஷ்டிப்பு ஆதியாகமத்துக்கு போயிடுறோம். அப்போது இங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து 597 இங்கே இருக்கும். இப்போ 586 இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி 0க்கு வரும். 0லேருந்து 1, 2, 3, 4, 5 போய் 2024. இப்போ
அப்போ 2024னா 23 வச்சுக்கோம். 2023 ப்ளஸ் ஒரு தோராயமாக ஒரு 4000ன்னு போட்டால் 6023 வருஷம்தான் ஆயிருக்குது பூமி உண்டாக்கி. இது சொல்கிறது தான் உண்மை. அப்போ இங்கேருந்து 4000, இங்கேருந்து ஒரு 2023, 6023ன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் ப்ளஸ் மைனஸில் ஏதாவது ஒரு கொசுறு போட்டுக்கலாம். 4010 ஓகே இருக்கட்டும். அப்போ 597ல் இவங்க பிடிபடுறாங்க. கிட்டத்தட்ட 587, 86, 11 அல்லது 10 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டால், சரித்திரம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போது இந்த 10-11 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் பாவம் செய்யுது மறுபடியும். இங்கே யூதேயால இவங்க அடிமைப்பட்டு போயிட்டாங்க. ஏசையா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூதால ஒரு 2 படையாக என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. ஆனால் எருசலேம் இருக்குது பார்த்தீங்களா, இது யூதா இந்த பக்கம், வடக்கு வந்து எருசலேம், தெற்கு வந்து யூதா. இவனுங்க மறுபடியும் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யும் பொழுது, இவன் சும்மா இருந்தான இந்த பாபிலோன்காரன் நேராக எருசலேமுக்கு போயிட்டான். எருசலேமுக்கு போய் அங்க இருக்கக்கூடியதான சாலமோன் கட்டின தேவாலயத்தை கொள்ளையிட்டு தீய வச்சு கொளுத்தி டஸ்ட் ஆக்கிட்டான். அப்போ இந்த எருசலேமியர்களும் என்ன செய்திருக்கிறாங்க, வடக்கும் பிடிபட்டுச்சு, தெற்கும் பிடிபட்டுச்சு, வடக்கும் பிடிபட்டு சொன்ன ஆக மொத்தம் தெற்கு வடக்கு ரெண்டும் சேர்ந்து எல்லாம் பாபிலோனுக்குள்ள போயிட்டானுங்க. தேவன் நல்லவர். அவனுக்கு இதை யூதா ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே அவர் ஐடென்டிட்டி இஸ் ஓவர் கான். லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னென்ன இதிலெல்லாம் அவங்க ஐடென்டிட்டி போச்சுங்கிறத பாருங்க. அப்போ அது உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ராமா ஓகே, அதாவது சரீரப்படியான வருத்தம். ஏசையா சொன்னேனே, இப்போ சரீரப்படி திடீர்னு நடுவில் டயரியா வாமிட்டிங் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ஏன் மருந்து வச்சிருக்கான் தெரியாது, சத்தாலும் சாக வேண்டிதான், டீஹைட்ரேட் ஆகி. இப்படிப்பட்ட சங்கடங்கள் மத்தியில் மானசீகமான சங்கடங்கள் இன்னும் கொல்லும். சரீரம் திடகாத்திரமா இருந்தாலும் கூட அது அடுத்த லெவல். அதையும் தாண்டி எருசலேமின் ஆலயம் தீக்கொளுத்தப்பட்டு பவுடராக தூள் தூளாக தரமட்டாக்கிப்பட்டதுன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் மூர்ச்சையடைந்து உசுரை விட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டான். நான் ஏன் இதை உங்களுக்கு இப்படி கொண்டு போகிறேன்னா, நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் நீங்களும் நானும் கொஞ்சம் உள்ள ப்ராக்டிக்கலாக அந்த கேரக்டருக்குள்ளே என்ட்ராகணும். அதுக்கப்புறம் ஒரு செய்தி இருக்குது. அல்லேலூயா. அவனுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஹோப் என்ன? இன்னைக்கும் அந்த டெம்பிள்காகத்தான் ஐயா பயங்கர சண்டை நடக்குது. உங்களுக்கு உலக செய்தி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. டெம்பிள் மவுண்ட், ஸ்தோத்திரம், அலெக்சா, அந்த மவுண்ட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கான். பாலஸ்தீனர்கள் ஒரு பக்கமும், எருசலேமியர் ஒரு பக்கமும், பயங்கர சண்டை. திடீர்னு வருவான், ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. 3வது டெம்பிள் நாங்கள் கட்டப்போகிறோம். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் ரெட் ஹேஃபயரில் கொண்டு வந்தாச்சு. இந்த சிகப்பு கலர் மாடு ஒன்று இருக்கும், அதை பலியிடணும். பழுதில்லாதது 4-5 மாடுகள் வச்சு மேய விடுறானுங்க. குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நுணுக்கமாக டெஸ்ட் பண்ணுவாங்க லென்ஸை வச்சு. அதில் ஒரு சின்ன வெள்ளை முடி கூட வரக்கூடாது, வேறு கலர் வரக்கூடாது, டோட்டலாக ரெட்டாக இருக்கணும். அதை கொண்டு வந்து பலியிடணுமா? தேடிட்டு இருக்காங்க. ரபிமார்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பி அவ்வளோ ஆசாரிய குல்லாக்கள் எல்லாம் தைக்க தச்சாச்சு. என்னைக்கோ தச்சுக்கிச்சு ரெடியாக பண்ணிருக்காங்க. எந்நேரமும் அதுக்கான சைட்டை பார்த்துட்டாங்க. கட்டுப்பணிகளை என்னென்னமோ எல்லாம் முடிஞ்சாச்சு. அல்லேலூயா. பூட்டப்பட்டதான கதவுன்னு ஒன்று இருக்குது எருசலேமில். அந்த ஒருத்தனும் பிரவேசிக்க முடியாது. அதுக்குள்ளே ஒரே ஒரு நபர் உள்ளதான் போக முடியும். ஒருவர் வருவார், ஒலிவ மலையின் மேல் காலை வைப்பார், டபான்னு 2ஆக பிளக்கும். அவர் அந்த கதவுக்குள்ளே போவார். எல்லாம் ஸ்டேஜ் செட் ஆயிடுச்சு. இயேசுவின் வருகை அவ்வளவு சமீபம். நம் அருள்நாதருடைய மணவாளனுடைய வருகை அவ்வளவு சமீபம். ஆக எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா,
அவனுக்கு சாப்பாடு கூட வேண்டாம். சிலர் சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு சாப்பாடு கூட வேணாம் சார், இந்த மனுஷனுக்கு இது வந்துடணும் சார், புகையில போடாமல் இருக்க முடியாது சார், மூக்குப்பொடி போடாமல் இருக்க முடியாது, சாப்பாடு வேணாம் வேணான்ட்டுருவார். மூக்குப்பொடி இல்லைன்னா அவ்வளோதான் பைத்தியம் சார். இங்கே டிவி இங்கே இருக்காது, அது சுக்குநூறாவோடையும் ஃப்ரிட்ஜு தலைகீழாக இருக்கும். ஐயோ அப்பா படுத்துகிற பாடு, மூக்குப்பொடியை கொடுத்துட்டா போதும், சாப்பாடு கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல யூத ஜனங்களுக்கு சாலமோன் கட்டினதான தேவாலயம், இட் பிளேஸ் a pivotal role in their minds. அது இல்லைன்னா அப்படி மற்ற பாவமெல்லாம் திருட்டுத்தனமெல்லாம் நல்லா ஜம்முன்னு செய்வான். விளங்கலை? இன்னைக்கும் எருசலேமில் போய் பாருங்க, முரட்டு பயல்க அவனுங்க, பேச முடியாது அவனுங்களோட. சண்டே ஆனால் எச்சியை கூட துப்பாத வழிக்கு போவானுங்க. பஸ்ஸில் போயிட்டே இருப்பான், திடீர்னு நம்ம எங்கேயாவது இறங்கணும்னு வச்சுங்களேன், இது கேட்போம் இடம், இந்த இடம் என்ன, தலையே திருப்ப மாட்டான். அது அன்னைக்கு ஓய்வு நாளாம். இன்னைக்கும் அப்படி தான் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் அப்படி தான் பண்ணான். அவன்கிட்ட பேச முடியாது, நீங்கள் பேசவே முடியாது. கஷ்டப்பட்டு 10 தரம் கேட்ட பிறகு முறைச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளோதான், அடித்தாலும் அடிப்பான். அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுக்கு. நம்ம ஓய்வு நாளை ஓய்ந்திருக்க ஆசைப்படுறோம். என்ன பாடு நமக்கு இங்கே. என்ன இன்னைக்கும் ஃப்ரைடே மூடிட்டான்னா முடிஞ்சது, அவனை கிளப்பவே முடியாது. இதிலெல்லாம் ஸ்ட்ராங்கு, மற்றதெல்லாம் வீக்கு. ஜெருசலேமில் இன்னும் என்னென்னமோ இருக்கோ. ஆனால் இந்த காலத்தில் இவங்க வாழ்ந்தது காலத்தில் ஏன்னு கேட்டால், இவங்களுடைய அடிக்கடி இவங்களுக்கு டெம்பிளுக்கு விரோதமாகத்தான் போராட்டங்களுக்கு ஜாஸ்தி, அவங்களுடைய ஐடென்டிட்டி குலைக்கிறதுக்கு. இந்த சூழ்நிலையில் எருசலேம் இப்படி ஆக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சு? நான் வர்றேன், போலாமா? சரி. கம்ப்ளீட்டாக ட்ரைப் பூரா ஸ்கேட்டர் ஆகிட்டான். ட்ரைப்ஸ் 12 கோத்திரங்கள், அத்தனை கோத்திரங்களும் ஸ்கேட்டர்னா செதறி போயிடுச்சு. செதறி போய் சில கோத்திரங்கள் காணாமலே போச்சு. நானெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போது அந்த காணாமல் போனதான அந்த கோத்திரங்களுக்கு த லாஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னு பேர். லாஸ்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலில் காணாமல் போன கோத்திரங்கள். நம்ம ஊர் மாதிரி அவங்க கிடையாது, நம்ம வீடுகள் மாதிரி கிடையாது. கர்த்தர் நல்லவர். உங்கள் இம்மிடியேட் தாத்தா யாருனாலே கொஞ்சம் மண்டையை சொரிஞ்சு தான் பேரை சொல்ல வேண்டியிருக்குது நமக்கு. திடீர்னு கேட்குறேன், 1 2 3 சொல்கிறீங்களா? யாராவது தாத்தா பேர் சொல்ல முடியுமா? நான் டைம் கொடுத்த பிறகு தான் நீங்கள் யோசிச்சிங்க. சரி, அந்த தாத்தாவுக்கு தாத்தா 1 2 3 எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் தெரியாது. இவனுக்கு அப்படி கிடையாது. இவன் அவ்வளவு ட்ரைப்லேருந்து வரும் பாருங்க, ஆப்ரஹாம்லேருந்து கொண்டு வருவான். பீப்புள் ஆஃப் ஜீனியாலஜி அவங்க. நாளாகம புஸ்தகங்கள் அவங்களுக்கு இருக்குது, எல்லாம் என்னென்ன டைமில் என்னென்ன அதை வச்சு லிங்க் கண்டுபிடிச்சிருவானுங்க. த லாஸ்ட் ட்ரைப்ஸ். இன்னைக்கும் சில ட்ரைபில் உள்ள மக்கள் எங்களுக்கு என்ன ட்ரைப்னு தெரியாமல் வேறு தேசங்களை சுற்றிட்டு இருக்கான். தெரியுமா அது உங்களுக்கு? கணக்கெடுக்கிறாங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகுறதுக்கு. அவ்வளவு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தங்களுடைய ஐடென்டிட்டி போச்சுன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் இதுதான் பாயிண்ட். கம்ப்ளீட் ஹோப்லெஸ்னஸ். இனி கிடையாது, தேசம் என்பது இனி வராது, வரவே முடியாது. ஹல்லேலூயா. ட்ரைப்ஸில் சில ட்ரைபை காணோம், சிலர் சிதறடிக்கப்பட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டோம். என்ன நிலைமை? நமக்குன்னு ஒரு தேசம் வருமா இனி? தேவ ஜனமே, சில வேளையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வரும். இதுதான் இனி கடைசிங்கிற அளவுக்கு வரும். என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன், அதனால் பேசுகிறேன். பார்த்தேன், பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை இனி
இனி நாம குடும்பமா வாழ முடியாது என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள். முடியாது, செதறியாச்சு, ஒண்ணுமில்லை, கண்ணை எப்போ மூடுவோன்னு தெரியாது, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் போச்சு. The last scoop of flour in the house of Zarephath, widow of Zarephath. சாரிபாத்து ஊரின் விதவை வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி கரண்டி மாவு. அந்த அம்மா சொல்ற ஒரு வார்த்தை, the last scoop. அவ்வளோதான் ஐயா. இதை நானும் என் பையனும் ஒரு அடை சுட்டு செத்து போவோம் தேடுனீங்கன்னா இனி இந்த அம்மாவும் பையனும் கிடைக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, அந்த லிஸ்ட்டில் போய் இவங்க விழுந்துருவாங்க ஐயா நினச்சிட்டு பாவம் அந்த அம்மா அந்த எப்போ சுடணுமோ டைமுக்காக காத்திருக்குது. 4 மணிக்கு சுடலாமா, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு 5 மணி நேரம், சரி 6 மணி நேரம், ஒரு 7 மணிக்கு நைட்டு சுட்டோம்னா டின்னர் முடித்து செத்து போகலாம். புளிக்கலையே, சரி நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு செத்து போகலாம். யோசித்து பாருங்க, இந்த தாயுடைய உள்ளத்தை யோசித்து பாருங்க. அப்போ அந்த தாய் நினச்சிருக்கோம், நான் சாகிறதுக்கு முன்னால் என் பிள்ளை சாகக்கூடாது, என் பிள்ளைக்கு முன்னால் நான் செத்துட்டா அந்த வேதனையை அனுபவிக்க மாட்டேன். எப்படியோ the dark days, there is no iota of small, even the light of the size of a dot. Last night for Mordecai and Jewish people. நான் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இதெல்லாம் ஏன் தெரியுங்களா, இந்த லாஸ்ட் டைம் கடைசி நேர டார்க்னஸ் உடைய பெயின், வலி என்ன அனுபவிப்போம். அதுக்கு பிறகு தேவன் செய்கிற ஒரு நன்மை பார்க்கும்போது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் உண்மையான நன்றி. அவனுக்கு தூக்கம் வந்திருக்காது, இவனுக்கு மாத்திரம் இல்லை, இவனோடு கூட சேர்ந்த யூதர்கள் பல மாகாணங்களில் பரவி இருக்கிறார்கள், பெரிய கூட்டம், அதில் இந்தியாவும் இருக்குது. The last night, ஆக்கரி ராத்திரி, தூக்கம் வராது, புலம்பி இருப்பானுங்க, ஓலமிட்டிருப்பான், சத்தமிட்டிருப்பான், சோறு சாப்பிட்ருக்க மாட்டான், ஒழுங்கா ட்ரெஸ்ஸு இது ஒன்றும் ஏதோ ஒன்று போட்டுட்டு மைண்டெல்லாம் விடிஞ்சா அவ்வளோதான். எப்படி இருக்கணும் அது, பக்கு பக்குன்னு இருக்கும். நமக்கு ஈஸியாக இருக்குதுங்க, அந்த வழியாய் போகக்கூடிய சில சூழ்நிலை. தட்ஸ் வை ஐ செட் not all days are bright, not all days are sunshine. எல்லா நாளும் சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி நாட்களில் நம்ம வாழ்க்கையில் இருளான காலத்தில் அழுகையின் பள்ளத்தாக்கில் நாம் சில வேளைகளில் போக வேண்டியது உண்மை. தேவன் அநேகருக்கு ஆறுதலை தந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த கட்டம் எப்படி இருக்கும், திடீரென்று சூசான் நகரம் மகிழ ஆரம்பிக்குதுன்னா எப்படி இருக்கும். It was such a shame to move, to migrate from Bethlehem, Judah to Moab. செழிப்பான நகரமாகிய பெத்லஹேம் யூதாவில் இருந்து குடும்பமாக ஏதோ ஒரு நாள் பஞ்சம் வந்ததுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மோவாப் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே வாழ்ந்து நரக வேதனைப்பட்டு புருஷனை இழந்து 2 பயல்களை இழந்து அதில் ஒரு மகளை மருமகளை இழந்து ஒரே ஒரு மகளோடு ஒரு விதவை ஒருத்தர் திருப்பி வர்றான்னா ஷேம். அங்கேருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த லாஸ்ட் நைட் எப்படி இருக்கும். I enjoy this kind of meditation. The last night, இந்த நைட்டு, நாளைக்கு காலையில் சூரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னா மோவாப் விட்டு வெளியில் போயிடணும். படாத பாடு, அவமானம், வெட்கம், தூஷணம், சகலத்தையும் இனி என்னடா அனுபவிக்கல, போடா எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, போடா வெறுத்து போய் இனி அடுத்த அவமானம் என்னன்னு கேட்டா, பெத்லஹேம் ஜூடாவில் நான் கால் வைக்கணும்.
அங்க போய் அந்த சித்திரவதை, மோவாப் தேசத்தில் நான் அனுபவிச்ச சித்திரவதையை காட்டிலும், மோவாப்ல நான் அனுபவிச்ச அவமானத்தை காட்டிலும், பெத்லஹேம் யூதாவில் நான் அனுபவிக்க போகிறது வாழ்நாளெல்லாம் என்னை கொல்லும். இங்கேயாவது அவமானப்பட்டாலும் கொஞ்சம் தலை தூக்கியாவது நடந்தேன். என் ஊர் ஜனங்களுக்கு முன்பாக துப்புவார்களா, இல்லை என்னை அடிப்பார்களா, இல்லை தண்ணி கொடுப்பாங்களா, இல்லை சாப்பாடு கொடுப்பாங்களான்னு என்னை தெரியாது. ஏன்னா எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் கோத்திரங்களில் கரெக்டாக இருப்பார்கள். விளங்கலை, ஜீனியாலஜி படி கரெக்டாக இருப்பார்கள். ஒரு காரியம் வெளியில் போயிடக்கூடாது, அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டு. அந்த வாழ்க்கை என்னை கொன்றுகிட்டே இருக்கும் நான் சாகும் வரைக்கும். இங்கிருந்து தப்பிக்கலாம், மோவாபிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்த பிரசங்கம் இப்படி பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. மோவாபிலிருந்து தப்பிக்கலாம், எருசலேம்ல நான் தப்பிக்க முடியாது. திஸ் இஸ் த லாஸ்ட் நைட். இன்னொரு நைட்டு கிடைக்காத, எருசலேம்குள்ள கால் வைக்காம ஒரு நைட்டு கிடைச்சா சமாளிச்சுட்டு இங்கே இருந்துருவேனே, வேற வழி இல்லை. அந்த கடைசி நிமிஷங்கள் வந்துருச்சே, நான் புறப்பட்டு போகணுமே. தேற்றிக்கொண்டு மோவாப் தேசத்து மருமகளோடு போகிறாள். ஏற்றுக்கொள்ளுமா? இந்த அம்மாவையே ஏற்றுக்கொள்ளாதே. மோவாப் தேசத்து ஸ்திரீயை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்பா, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு ஹோப்லெஸ்னஸ் வந்திருக்குதா உங்க வாழ்க்கையில்? என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்குதா? அப்படி வந்தால் தேவ சமூகம் எவ்வளவு இன்பம் என்பதை அன்னைக்கு தான் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்போ இல்லை, வராத வரைக்கும் ஒன்றும் தெரியாது. தேவன் நல்லவர்னு பாட்டு பாடிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவர் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த பாதையில் போனால்தான் அந்த இருதயத்தின் கசப்பு என்ன தெரியும். என்னென்ன அவர்கள் இழந்தார்கள் என்று பாருங்க. அவர்கள் முதலாவது இழந்தது ஜெருசலேம். முதலாவது அவர்கள் இழந்தது ஜெருசலேம். தங்கள் ஜெருசலேம்னு சொன்னாலே அவர்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். அது தேவனுடைய நகரம். எருசலேமே உன்னை மறந்தால், அந்த வசனம் எப்படி சொல்லுது? அவனுக்கு எருசலேம் 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 எருசலேம். இந்த வெயிலிங் வால்னு ஒன்று இருக்குதுங்க, புலம்பலின் சுவர்னு ஒன்று இருக்குதுங்க. தொப்பி போட்டுட்டு அவங்கெல்லாம் போவாங்க, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த சுவரில் போய் இப்படி 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 முட்டி 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 ஆளுவார்கள். ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ். அவனுக்கு அவ்வளோ. ஸோ தே லாஸ்ட் த டெம்பிள் அண்ட் ஜெருசலேம். ரெண்டுமே போச்சே, தீக்கிரையாக்கப்பட்டது. இனி எப்படி கட்டப்படும்? அடுத்த கேள்வி. முடியுமா? கட்டப்பட முடியுமா? அவங்களுக்கு அந்த டெம்பிள் போச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் கான். கடைசி ஹோப் இஸ் அவுட். ரெண்டாவது, அது வரைக்கும் தொடர்ந்ததான டேவிடிக் மொனார்கி comes to a halt. இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்படுகிற அந்த காலம் வரைக்கும் யூதேயாவில் அரசாண்ட அரசன் 40 வருஷம் அரசாண்டவன் தாவீது. அப்ப இது வரைக்கும் ஆண்டது யாருன்னு கேட்டா தாவீது. தாவீதுனாலே அந்த எருசலேம்லையும் யூதாலையும் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் அவனுங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அவர் பெரிய கிங்குங்க, அவர் காப்பாற்றிடுவாருங்க நம்மளை. அவர் இருக்கையில் நமக்கு என்ன குறைங்க, அவ்வளோதாங்க. பயங்கர யுத்த வீரன்ல. ஆமேன். எங்க ராஜாவை தாண்டி வந்துருவ. டயலாக் எப்படி? நீங்க சொல்ல மாட்டீங்களோ? நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுவீங்க? யார் உங்க ராஜா? உஷாரா இருக்கீங்கயா. அன்னைக்கு அவ்வளவு பெரிய ரட்சகன் தாவீதுனாலே நடுங்குவானுங்க அண்டை நாட்டில் எல்லாருமே. பெலிஸ்தியர்கள்லாம் அவ்வளவுதான், ஸ்தோத்திரம். அப்ப அவனுடைய கொடையின் கீழ் இருந்ததான மக்கள் எதுக்குமே
பயப்படவும் இல்லை, கவலை இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் அயன்ட்ரோம்ஸ் வரக்கூடிய ராக்கெட்ஸை, ஹமாஸ்டேருந்து வரக்கூடிய ராக்கெட்ஸ் எல்லாம் அது நைட்டோ டே அது பார்த்துக்கும். இவங்க சைலண்ட்டாக தூங்கலாம் இஸ்ரேலில். அதுவே சில நேரங்களில் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ ஆக்யூரேட்டாக இருக்கும் அது. தாவீதின் ராஜ்யம் அத்தோடு முடியுது. ஐயோ தெய்வமே, நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அதுவே அவங்களுக்கு ஒரு நிராஷான்னாக்கா ஹிந்தியில் தெலுங்குலையும் அதே வார்த்தை தான். அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சோர்வு, ஹோப்பு கம்ப்ளீட்டாக போச்சுங்க. நான் இதுலேயே உட்கார்றேங்க கொஞ்ச நேரம். உங்களை ஒரு இறக்குனா தான் எனக்கு பிரசங்கம் ஓடும். அதை உணரணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடைசி எல்லாம் ஒன்று பின்னால் ஒன்று போகுதுங்க. ஐயோ ராஜாவே நான் என்ன செய்வேன் அடிச்சுக்கிறாங்கல்ல, அதை விட கேவலம் அது. இருக்கிறது டெம்பிள் போச்சு, எருசலேம் போச்சு, தாவீது அரசாட்சி போச்சு, கோத்தரங்கள் சிதறையாச்சு. வாழ்வோமா, ஐடென்டிட்டி வாழ்வோமா வாழமாட்டோமா தெரியல. வா அடுத்து வாரேன். they lost their land. அவர்களுடைய நிலங்கள் பறிபோனது. இந்த பறிபோனது இப்போ இவர்கள் பேர்ல ரிஜிஸ்டர் ஆன லேண்ட் எல்லாம் யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு? இப்போ பாபிலோனுக்கு சொந்தமாயிருச்சு. நீ திரும்பி ஒருவேளை அங்க போனா கூட குடிசை கூட கிடைக்காதுடா தங்குறதுக்கு உனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இறங்குங்க கிணத்துக்குள்ள. இப்போ they lost their houses, they lost their property, they lost their holy city. பரிசுத்த நகரமாகிய நகரத்தை இழந்தார்கள். இதை விட பயங்கரமான ஒன்றை இழந்தாங்க. என்ன தெரியுமா? அவர்களுடைய தேவனை. they lost their God. இப்போ நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்து பிரசங்கத்தை திருப்பி லைட்டா டச் பண்றேன். இந்த பாபிலோனியர்களுடைய எண்ணங்கள் என்ன? பாபிலோனியன் காட்ஸ், அவ்வளவுதான். வாயை திறக்க கூட. யூ ஹேவ் டு ஃபர்கெட் ஜெகோவா. இந்த ஆராதனை வேளையில் இந்த வார்த்தைகளை தேவன் இந்த பிரசங்கத்தை கொண்டு வர்றதுக்காக நான் நன்றி சொல்றேன். You understand the pain of people of God. ஷாட்ராக்கு, மேஷாக்கு, அபெத்நேகோ, மிஷாயேல் அப்படின்னு பேர் வச்சிருந்த கர்த்தருடைய பெயர் அது. எல் 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 எல்னு வந்தாலே காட். தானியேல், எசேக்கியேல், நத்தானியேல், ஒத்தேனியேல், எல் 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 ஜெகோவா. இப்போ என்ன செய்யறான்? ஷாட்ராக்கு, மேஷாக்கு, அபெத்நேகோ. இந்த அக்கு, ஏகேயு அக்கு, ஷாட்ராக்கு அப்படின்னா அக்குங்கிறதான பாபிலோனிய தெய்வம் விக்கிரகத்துக்கு டெடிகேட் பண்ணிட்டான். இவனை பிரதிஷ்டை பண்ணிட்டான். பிள்ளைகளை கொண்டு வந்து நம்ம தேவனுடைய பலிபீடத்தில் வச்சு பிரதிஷ்டை பண்ணுறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே யெகோவா உங்களுக்கு தான் சொந்தம் எங்கள் பிள்ளைங்க. ஒரு நல்ல பேரை போடுறோம். ஆம்பளை பையனாக இருந்தால் எஸ் சாமுவேல், ஏதோ ஒன்று போடுறோம். அவன் என்ன பண்ணிட்டான்? மிஷாயேல்னு ஒருத்தன் வந்தோடனே அக்குன்ட்டான். மெஷாக்கு. இந்த பேர்களை நான் போடவே மாட்டேன். ஞானசானம் கொடுத்து ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போடவே மாட்டேன். நம்ம ஊர் நம்ம ஜனங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியாதனால ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விசுவாச வீரர்கள். அவங்க விசுவாச வீரர்கள் தான், பேர் தப்பு. இவன் என்ன கள்ளப்பைய, இவன் என்ன பண்ணி விட்டான்? அவன் தெய்வத்துக்கு பேர் அட்டாச் பண்ணி விட்டான். எல்லை எடுத்துட்டு இவன் பேர் அடிச்சுட்டான். டேனியேல் எல்லை எடுத்துட்டான்.
அக்குன்ட்டான். நெக்கோ அவன் அவன் விக்கிரக கடவுள். அது அபெட் நெக்கோ. டோட்டலா முடிவோட பாபிலோனியன் முடியாக்கிட்டான். எதுவுமே கிடையாது, எபிரே இருக்கக்கூடாது. அவன் கூப்பிடுறதெல்லாம் ஷட்ரக் அப்படிமா. ஹே மிஸ்டர் ஷட்ரக் வாடா. அவன் அக்குன்னு சொல்ல சொல்ல அவன் தேவனுக்கு மகிமையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். தேவ ஜனங்கள் நமக்கு தேவன் வச்ச பேரை வீட்டில் கூப்பிடணும். பழைய பேர் எதுவாக இருக்கலாம், பாப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னால பழைய பேர் எதுவாக இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பாப்டிசம் எடுத்தும் கூட இன்னைக்கும் பழைய பேரில் கூப்பிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இங்கே உண்டு. அதனால தான் எனக்கு கோபமே வருது. நேற்று கூட ஒரு குடும்பத்தை நான் கொஞ்சம் கடிந்து கொள்ள வேண்டியதாக போச்சு. அந்த பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த ஆவிகள் வீட்டுக்குள்ளே வருது, வாசலை திறக்கிறான். விளங்கலை நமக்கு ஜனங்களுக்கு. அதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படி நினச்சிக்கிட்டு போகிறோம். பயங்கர சண்டைகள் குடும்பத்தில். இதுகளை பேரை சொல்லி கூப்பிடுது உள்ளுக்க வான்னு. அது வந்து உட்காந்துக்குது. என் பேரை சொல்லித்தானே என்னை கூப்பிட்டேன், உன் பையனை கூப்பிடல, என் பேரை சொல்லி என்னை கூப்பிட்டேன்னு வருது. பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் வந்து ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. பிள்ளைகள் ஒரு வீட்டில் பிள்ளைகள் அந்த வேலி அருகே விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது அம்மாக்காரி என்ன பண்ணியிருக்காங்க, சமையல் செஞ்சு சமையல் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைகளை கூப்பிடணும் இல்லையா, பிள்ளைகளை வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுவோம் இல்லையா. அது பிள்ளைகளே வாங்க சாப்பிட கூப்பிடணும் வாங்கன்னா பரவாயில்ல, தப்பே கிடையாது. பிசாசுகளே வாங்கன்னுச்சு. அது பிசாசுகளே வாங்கன்னு அந்த பேய்கள் உள்ள வந்துட்டு பிள்ளைகளோடு கூட சேர்ந்து பேய்களையும் உள்ள வர வச்சதுனால படாது. உண்மையான சம்பவம் இது. மாமா அடிக்கடி அதை சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறேன். ஆக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வார்த்தைகளில். டேனியல்னு கூப்பிட சொல்லுங்க, நேபுகாத்நேசரை கூப்பிட சொல்லுங்க. என்ன எப்படி இருக்கீங்க? மிஷாயால்னு கூப்பிட சொல்லுங்க. அவனுக்கு நாக்கு அரிக்கும். ஏன் நாக்கு அரிக்குது? ஏழுன்னு வருது இல்லை. அவர் யெகோவாவை கும்பிட மாட்டார். பார்வோன் என்ன சொன்னா, தேவனுக்கு பயப்படுறதுக்கு அவர் யாருன்னு கேட்டான். கேட்டானா கேட்டார் இல்லையா? நீங்கள் பைபிள் படிச்சிருந்துன்னு நான் தெரிஞ்சிருக்கோம். அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிக்க அவர் யாருன்னு கேட்டான். அப்படியா கேட்குற, யெகோவா யாரா உனக்கு? சரிதான், வா காட்டுவார் உன்னை. அவன் மாத்திரம் எல்லுன்னு கூப்பிட மாட்டானா, டேனியல்னு கூப்பிட மாட்டானா, மிஷாயல்னு கூப்பிட மாட்டானா. அவன் அக்குன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. நம்ம அதுக்கு இணங்கி என்ன வேணா கொடுத்துட்டு போடா, நீ சோறு கிடைக்காதுன்னு ஓகேங்கணுமா. அந்த அளவுக்கு என் தேவன் ஊன்ட்ட பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைடான்னு நின்னான்னு பாருங்க. இரும்பு கம்பியானது. நீ கூப்பிட்டுக்கோ, ஆனால் எங்கள் பேர் இதுதான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம வீடுகளில் பழைய பேரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இந்த பேய்கள் வராமல் என்ன செய்யும்? நான் ரொம்ப கடினமாக பேசுகிறது போல் உங்களுக்கு தெரியும். மோசமான பாஸ்டருங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நடக்கிறது வேற உள்ள, அதை போல புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா படாத பாடு. கர்த்தர் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார். ஞானஸ்நான தொட்டியில் இறங்கும்போது எனக்கே தெரியாது பேர் வச்சிருக்கிறார். விசுவாசத்தோடு எடுத்து அந்த பேர்லேயே நீ வண்டி ஓடணும். ஆனால் வீட்டில் பரலோக தேவனுடைய நாமத்தை அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு பேர் நமக்கு வேண்டும். We are attached with God of heaven. கர்த்தர் நல்லவர். ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, அவன் பேரையே மாற்றி போட்டான். மாற்றினதுனால கம்ப்ளீட்டாக அவனுக்கு இருக்கிற எல்லா ஹோப்பும் போய் தேவனும் போயிட்டார். ஏன்னு கேளுங்க. நான் வச்ச சுரூபத்தை தவிர்த்து வேற எதையும் வணங்கக்கூடாதுன்னு இருக்கிறீங்களா? என்னோட ரொம்ப டீட்டெயில்டாக சிம்பிளாக போனாலும் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்கோம். அப்போ இவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய அவமானமும் அடியும் ஹோப்லெஸ்னஸ் இனி என்ன விளங்கலை. சபை இல்லைன்னாலும் பரவாயில்ல, கொரோனா காலத்தில் அது நமக்கு யூடியூப்பில் சாயங்காலம் பார்த்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது? எத்தனை முழம்
அவன் கட்டி வச்சுட்டு, இதை தாண்டா நீ வணங்கணும், இல்லைன்னா நெருப்பில் போட்டுருவேன்னா, இவ்வளவு வைராக்கியமாக இருந்த தங்களுடைய மதத்தில் அவ்வளோ வைராக்கியமாக இருந்ததான ஒரு மக்களுக்கு இப்படிப்பட்ட கொடுமை வந்த அவங்களுக்கு ஹோப்புங்கிறதே இல்லை. இப்போ நடந்த கதை என்ன தெரியுங்களா? இப்போ சில கேள்விகள் முன் வருது பாருங்க. அந்த கேள்விகளை நான் வைக்கிறேன். Was God of Israel defeated before the gods of Babylon? Question mark. ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள அவிசுவாசத்தில் எழும்புது. அல்லேலூயா. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் விசுவாச வார்த்தைகள் வரும். உபத்திரவத்தின் உச்சகட்டையில் அவிசுவாச வார்த்தைகள் முதலாவது வாயிலேருந்து வருது. அப்படித்தான் மனுஷனுக்கு வரும். நீங்கள் நினச்ச காரியம் நடந்துருச்சு, ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வர வேண்டியது வந்துருச்சு. எப்படி என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் தூங்குறவங்களே எந்திரிச்சு வாப்பா, என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை, ஒரு மக்கு பாஸ் பண்ணவே மாட்டான், அவன் தெரியாதனமா பாஸ் பண்ணிட்டான். என்ன சொல்லுவான்? ஏதோ சொல்லுவான்னு வச்சுங்களேன். அப்போ அவனுக்கு ஒரு விசுவாச வார்த்தையாவது என்ன செய்யுது? வந்துடுது. பயங்கர உபத்திரவத்தில் வருமா? என்ன வரும்? என்ன வரும்? ஏதோ ஒரு தகாத ஒரு எண்ணம் வரும். அப்ப இவனுங்களுக்குள்ள என்ன வந்திருக்கும்னு கேட்டா, அல்லேலூயா, தேவன் பாபிலோனிய கடவுள்களுக்கு முன்னால தோத்துட்டாரா? முதல் கேள்வி. எப்படிரா? நம்ம நிலைமையை பார்த்தா அப்படித்தானே தோணுது. எப்படி தோணுது? அவ்வளவுதான், இது அவர் வல்லமை அவ்வளவுதான் போல. நமக்கு தெரியாம ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பாஸ்டர் வேற எப்போ பார்த்தாலும் நம்மளை உசுப்பேத்து உற்சாகப்படுத்திட்டே போய் கர்த்தர் நல்லவர் வல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு போனா, உண்மை என்னடான்னா அது இல்லாத போல தெரியுதுரா. ஆமா, இந்த கொடுமையை எப்படி சகிக்கிறது? பாபிலோனிய கடவுள்களுக்கு முன்னால சர்வ வல்லவர் யெகோவா தோத்துட்டாரா? இந்த ஒரு எண்ணம் வந்தாலே எப்படி இருக்கும்? வேஸ்ட்டு, நம்ம ஆராதிச்சது வேஸ்ட்டு, கோயிலுக்கு வந்தது வேஸ்ட்டு, காணிக்கை எத்தனை போட்டோம், ஆலயத்தை கட்டணும்னு போட்டோம். பாஸ்டர் சொன்னார் ஆலயத்தை கட்டினா அவனுக்கு பரலோகத்தில் மேன்மைன்னாரு, அதையும் செய்தோம். ரெண்டாவதாக, இல்லைன்னா இப்படி கூட வந்திருக்கலாம். இதை விட மோசமான கேள்வி. Was God of Israel is really God? நாம நம்பிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் தேவன் உண்மையாகவே கடவுளா? அவரு? ஐயோ, இதை போல ஒரு பிரசங்கத்தை நான் வாழ்க்கையில் பண்ணதில்லை. உண்மையாகவே கடவுள் தானா? இந்த நிலைமை வரக்கூடாது, இந்த எண்ணங்கள் வரக்கூடாது. இது கொன்றும். ஏன்னா அது கண்களால் அவங்க பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே போச்சுங்க. அல்லது இப்படி யோசித்திருக்கிறான், இந்த டார்க்கஸ்ட் ஹவர்ல God of Israel, did he let his children down? Did Jehovah let his people down in the darkest time such as this? என்னுடைய கஷ்டகாலத்தில் தானங்க தெய்வம் உதவி செய்யணும். என்ன பிரதர்? என்னுடைய நல்ல காலத்தில் தெய்வம் உதவிக்கு வராட்டினாலும் பரவாயில்லை. நல்ல காலத்தில் தெய்வம் பரவாயில்லப்பா, ஏதோ வண்டி என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டு இருக்கப்பா, என் வண்டியில் பெட்ரோலே கிடையாது, வண்டி ஆக்சிலும் கலந்து போச்சு, ரெண்டும் அவுட்டு. இப்போ உதவி செய்கிறதுக்கு நான் யாரை போய் தேடுவேன்? யாரை போய் கூப்பிடுவேன்? ஒரு பெட்டில் ஹாலில் ஒரு தாயை வச்சுட்டு 1.5 மணி நேரம் பைத்தியம் பிடிச்சி வெயின்ஸ் எல்லாம் புடைச்சி போய் ரோட்டில் பைத்தியக்காரங்க ஹா 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 ஹான்னு கத்துற அந்த அலறுகிற சத்தம், வீட்டு கதவை பூட்டிட்டு
என் வீட்டில் வெளியில் அந்த தெருவில் இருக்கிற அக்கம் பக்கத்து ஜனங்கள்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. என்ன இந்த வீட்டில் இவ்வளவு சத்தம் கேட்குது? இந்த பக்கம் ஒரு ரூமில் அவங்களுடைய புருஷன் உட்கார்ந்துருக்கிறாரு. பயங்கர சண்டைகள் நடந்தது. அந்த 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 புருஷன்கிட்ட அந்த அவங்களுக்கு ஒரு பையன், அவன் போய் தன்னுடைய அப்பாவை ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்கிற அப்பாவை பார்த்து சொல்கிறான், அப்பா அப்பா அம்மா பயங்கரமாக இருக்காங்க, ஏதாவது வந்து உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அந்த ஐயா சொல்லுகிறாரு, அவள் சாகட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேர்டிக்டை கொடுக்குறாரு. இந்த பையனுக்கு பைத்தியம் பிடிச்சி போகுது. ஒரு பக்கம் பைத்தியமாக கிடக்கிற 1.5 மணி நேரம் கிடக்கிற அம்மாவை சமாளிக்கிறதா, இன்னொரு செத்து போட்டுன்னு சொல்கிற இந்த இவர் மேலே கோபத்தில் என்னத்தாவது பண்ணணுமா, ரெண்டுக்கும் புரியாமல் நடுவில் எங்கேயோ போய் செவர்த்து ஓரமாக மூலையில் போய் பாபா 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 உதவி செய்யும், இவ்வளோ நாள் ஆராதிச்சேனேன்னு கத்துன்னு அந்த பையன் கத்துனான். எந்த பாபா வந்து உதவி செய்த? அந்த பையன் நான் தான் அந்த பையன். என் கண்களுக்கு முன்னாக அப்படியே எல்லாம் படமாக இருக்குது. யார்கிட்ட போய் நான் கத்த முடியும்? யெகோவான்னு தானே கத்துனேன். கோத்திரங்கள் சிதறி இருக்குது, காணாம போச்சு. எருசலேமின் ஆலயம் ஆலயம் ஆலயம்ட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டே போனேன். தீக்கிரையாய் சுண்ணாம்பாய் தவிடுபடியா கிடக்குது. இவன் வேற இந்த பாபிலோனியர்கள் படாத பாடுபடுத்தி கொன்னே போட்டானுங்க. இதன் மத்தியிலுமா யெகோவான்னு நான் சொல்லணும்? இன்னுமா ஸ்தோத்திரம் என்று நான் சொல்லணும்? அவர் நல்லவர்னு நான் சொல்லணுமா? இன்னும் எங்க போனார் யெகோவா? அவர் உண்மையா கடவுளா? தெரியலப்பா. இல்லை, என்ன டார்க்கஸ்ட் அவர்ல வித்து போட்டாரே, போட்டவர் பார்க்க வரலையே, பார்க்க வந்தாரேன்னு பாடுறோமே, பார்க்க வரலையேப்பா. ஒரு கேள்வி. ஃப்ரீசரில் கொண்டு போய் நம்மளை வச்ச மாதிரி இல்லை நம்ம மூளைய. இன்னைக்கு நம்ம அவர் யாருன்னே தெரியாமல் ஆராதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இஷ்டம் இருந்தால் வாரம், இஷ்டம் இல்லைன்னா ஆளை 4 வாரம் ஆளை காணோம். யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு கேள்வி எழும்பியிருக்கலாம். இல்லாவிட்டால் அவர் தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று எனக்கு தெரியும். அதை கட் பண்ணிட்டாரோ? இன்னைக்கு அறிகுறிகளை பார்த்தால் அப்படித்தான் தெரியுது. அப்படித்தான் தெரியுது. கைவிட்ட நிலைமையில தான் தெரியுது. அறிகுறி அப்படித்தான் இருக்குது. இப்படி எல்லாம் கேள்விப்பட்டு பட்டு 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 அவர்கள் வாதிக்கப்பட்டு அடுத்து ஒரு கேள்வி. Did God's campaign came to a halt? ராத்திரி எல்லாம் இதெல்லாம் நோண்டி 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 பகல்லையும் நோண்டி அப்படியே உட்காந்து எல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு தான் வர்றேங்க. லேஸில் எடுக்காதீங்க ஆராதனை. அப்போ கேம்பெயின், ஷாம்பெயின் இல்லை, கேம்பெயின், எலெக்ஷன் கேம்பெயின் கேள்விப்படலையா? தேர்தல் பிரச்சாரம் கேள்விப்படல? What is the campaign? God did a campaign. What is that? He started with one man to influence others. He started with Adam, then Abraham, Noah, Abraham, and all people. Moses, David. ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து, ஒரு மனுஷன் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஆளு, மோசேக்கு அப்புறம் யோசுவா. என் தாசனாகிய மோசே மரித்தான். யோசுவா, put your feet in Moses' shoes அப்படின்னார். This is God's campaign. பார்க்க முடியல உங்களால? Can you not see the campaign? அவர் பார்க்க முடியல? One man to influence others. அவன் போனதுக்கப்புறம் another man, இன்னொரு மனுஷன் மற்றவர்களை. அவன் போனதுக்கப்புறம் இன்னொரு மனுஷனை தெரிந்து கொண்டார், மற்றவங்களை. விடலையே, விட்டாரோ?
ஆதாமுக்கு அப்புறம் நோவா வரவில்லையோ? பதில், நோவாவுக்கு அப்புறம் வரலையோ? ஆபிரகாம் வரலையோ? ஆபிரகாமுக்கு அப்புறம் கோத்திர பிதாக்கள் வரலையோ? அதற்கு பிறகு மோசே வரவில்லையோ? தாவீது வரவில்லையோ? தீர்க்கதரிசிகள் வரவில்லையோ? ராஜாக்கள் வரவில்லையோ? கடைசியா இயேசு கிறிஸ்து வரவில்லையோ? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவான தேவகுமாரனை அனுப்பி உலகத்தையே அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரே. உலகத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரே. இதுதான் காட்ஸ் கேம்பெயின். எலெக்ஷன் கேம்பெயின் போல, பிரச்சாரம் போல காட்ஸ் கேம்பெயின். இவங்க என்ன மனசுல வந்திருக்கலாம்னா, காட்ஸ் கேம்பெயின் ஹால்ட், அத்தோட முடிஞ்சு போச்சா. வாட் நெக்ஸ்ட்? எங்களை திருப்பி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு யார் தெரியல. கேம்பெயின் ஓவர். கிரிட்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா தெரியும். இதெல்லாம் நார்மலாக ஒரு பைபிளில் 2 சங்கீதத்தை வாசித்துட்டு போனால் ஒன்றும் தெரியாதுங்க. அவங்களுக்கு நல்ல சரித்திரம் தெரியும். விடமாட்டார் தேவன்னு தெரியும். ஒரு நியாயாதிபதிக்கு அப்புறம், அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் ஜனங்கள் பாவம் செய்வார்கள். அடுத்த நியாயாதிபதி, அடுத்த நியாயாதிபதி, அது நியாயாதிபதிகளின் காலம். ஸோ காட்ஸ் கேம்பெயின் கண்டினியூஸ். இன்னைக்கும் காட்ஸ் கேம்பெயின் கண்டினியூஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வந்துட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கும் ஊழியக்காரர்களை வச்சு கேம்பெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆக நீங்க பார்க்கிறதான செட்டப் என்னன்னு கேட்டா, இட்ஸ் காட்ஸ் கேம்பெயின் செட்டப். ஐ லவ் டு ஸ்பீக் ஃபார் மெனி ஹவர்ஸ். டைம் தான் இல்லை. இந்த ஆங்கிள் எல்லாம் பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும். we are in God's umbrella, under the umbrella of God. God has an umbrella. தேவனுக்கு ஒரு கொடை இருக்குது. அந்த கொடைக்கு கீழே நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷன் வருவான், மனுஷன் போயிடுவான். men may come, men may go, but the kingdom of God survives. It survives. God will not leave you orphans. Jesus said, I shall not leave you as orphans. நான் உங்களை அனாதைகளாகி திக்கற்றவர்களாய் விடேன், because I am in the campaign now. My campaign will never end. ஆண்டவர் சொல்றார், my campaign will not end. இவங்களுக்குள்ள தாட் என்ன வந்திருக்கும்னா, ஒருவேளை இப்படி அடுத்தாளை எழுப்பி எங்களை திருப்ப, எங்களை ஒரு தேசமாக்கி எங்க கோத்திரங்கள் கண்டினியூ ஆகுமா, எங்கள் சந்ததிகள் நாளாகம புஸ்தகத்தில் இடம் பெறுமா? போச்சு. தேவனா அவருங்கிற அளவுக்கு எங்க நிலைமாயி போச்சு. அவருடைய கேம்பெயின் போயிருச்சோ. இதுக்கப்புறம் ஒரு ஆவிக்குரிய செய்தி இருக்குது. 37வது அதிகாரம், எசேக்கியேல் 37வது அதிகாரம் 11வது வசனம். இது வாசிக்கிறதுக்கு முன்பாக என்னை நீங்கள் பார்க்க வேண்டும். இதை வாசிக்கிறதுக்கு முன்பாக, பார்க்கறதுக்கு முன்பாக என்னை பார்க்கணும். நீங்கள் என்னை பார்க்கணும். இப்போ பைபிள்ஸை பார்க்காதீங்க, பைபிள்ஸை பார்க்காதீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் வாயிலிருந்து ஒரு பழமொழி வருகிறது. என்னன்னா, we are dry bones. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லிக்கிறாங்க, காஞ்சி போன உலர்ந்து போன எலும்புடா, அதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. perforated bones, porous bones, brittle bones, powdery bones, pale bones, useless bones, hopeless bones, scattered bones. bones இதெல்லாம் சிதறடிக்கப்பட்டதான எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள். வருஷ கணக்கில் வெயில்ல பட்டு 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 பட்டு
காஞ்சி போய் ஓட்ட விழுந்த எலும்புகள், தொட்டா பொடியாகக்கூடிய எலும்புகள். அதாண்டா நம்ம. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. கேட்டியாடா? என்னடா சொன்னானுங்க? இவர் தேவனா? இவர் கடவுளா? இவ்வளோ காலம் கடவுள்னு நம்பிட்டு இருந்தோமே யெகோவா, இப்போ என்னடா தெரியலேடா. என்னடா பழமொழி ஆரம்பிச்சிட்டிங்க? சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறாருங்கிறத நம்பிக்கையற்று போயிட்டீங்களே. அந்த நிலைமையிலும் இவர்கள் பேசினதான வார்த்தைகளை தேவன் கேட்டார். எசேக்கியேல் வாலிபன் அங்கே வந்து இல்லை, ஒன்றும் இல்லாமல் தெரியாமல் தானே வந்த. ஏசையா, இங்கே வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு ஆஃபீஸ் நான் தந்தேனே, ப்ராஃபெட்டிக் ஆஃபீஸ் தந்தேனே. இப்போ நீ என்னோடு நீ ஒன்றாக இருக்கிறாய், என்னை அறிந்திருக்கிறாய். இந்த ஜனங்கள் அறியலை, பரவாயில்லை. இவங்க என்ன பேசிக்கிறாங்கங்கிறது என் காதில் விழுகுது, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறார். சொல்லட்டுமா உனக்கு? சொல்லிட்டு 3வது அதிகாரம் 22வது வசனத்தில், எசேக்கியேல் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் ஒன்று எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார். என்னவாம்? அவ்விடத்தில் கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ. ஹிண்ட் கொடுத்துட்டார். ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கவனிங்க. அவர் ஆரம்பிச்சிட்டாரியா. அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் தேவன் எழுந்தருளினார். எசேக்கியேல்கிட்ட பேசுறார். நீ தாண்டா லாய்க்கு, இங்கே வா. என்ன சொல்கிறாங்க தெரியுமா உனக்குன்னு? எனக்கு தெரியும். அப்போது நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, உனக்கு பேசுகிற லாங்குவேஜ் என்னங்கிற நான் சொல்கிறேன் கேளுன்னு சொன்னார். இப்படி தான் சொல்கிறானுங்க. நீ எந்திரிச்சு போய் பள்ளத்தாக்குகள்கிட்ட போ, அங்கே நான் உன்னோட பேசுவேன். போயிட்டான் இவன். அந்த பள்ளத்தாக்குகளுக்கு போனவன் 37வது அதிகாரம் 1 வசனத்தில் வருது பாருங்க, 37. ஐயோ, இந்த பாட்டு எனக்கு எடுக்கிறதுக்கு மினிமம் 1.5 hours ஆகும். ஹல்லேலூயா. அமர்ந்து அவர் செய்யும்போது என்ன செய்கிறாரா, இந்த மனுஷனுடைய முகத்தையே மாத்திடுறார். நீ மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நீயும் அவனுங்க மாதிரி தாண்டா பேசுவ. பேச ஆரம்பிச்சாரு. எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நம்மளை மாதிரி பேசுறது இல்லை. வா உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசுவோன்ட்டு இல்லை. அவனை முதலாவது ஆவிக்குள்ளாக்கணும். அப்பதான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். The language of God will be understood by this man. You cannot understand the language of God as long as you stay in your flesh. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சிக்க முடியாது, அவருடைய திட்டங்களை புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சவன் ஒருத்தர் சொன்னாலும் நமக்கு அதை விளங்கி கொள்ள முடியாது. அவருடைய தீர்க்க தரிசனங்களை, அவருடைய ஆசீர்வாதமான காரியங்களை மனுஷன் நம்பவே முடியாது. செவிட்டு விரியனை போல கேட்டுட்டு போயிடுவான். எனக்கு அருமையானவர்களே, அவன் ஆவிக்குள்ளாகணும். பத்மு தீவில் யோவானை தேவன் என்ன செய்தாரா? மாம்சத்தில் பேசல. If you want to listen to the voice of God, you must be transformed in the spirit. Great lesson. அதனால தான் பாருங்க, மாம்சத்தில் இருந்துக்கிட்டு கர்த்தரை குறை சொல்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. புரியாது, அவ்வளோதான், விட்டுணும். தேவன் அறிவார். கைவை 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 கைவைன்னு கத்துவான். இங்கேயும் காலை வைப்பான், அங்கேயும் காலை வைப்பான்.
ஒன்றும் பண்ண முடியாது. இவன் ஆவிக்குள்ளாக்கி கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, அவர் கை வருது பாருங்க, தேவ கரம் வரும், டப்புன்னு ஆவிக்குள்ளாயிரும். ஆவிக்குள்ளாய் அவருடைய கரம் வெளியிலே கொண்டு போகிறது. ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். வெளியில கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்தி, எங்க நிறுத்துகிறார்? எங்க நிறுத்துகிறார்? பச்சையான ஒரு தோட்டத்தில் போய் நிறுத்தலை. இது மாதிரி என் ஜனங்கள் ஆவார்கள்னு சொல்லலை. நீ என்ன வாயில பேசுன? நீ என்ன பேசுன? இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம். என்ன பேசுன? நீங்கள் தான் நினச்சிக்கங்க இஸ்ரவேல் தேசத்து ஜனத்தை போல. என்னையா பேசுனீங்க? என்னையா பேசுன நீ? எலும்புன்ன, காஞ்சி போன, ஓட்ட விழுந்த எலும்பு, உலறி போன, தொட்டா பவுடர் ஆகக்கூடிய எலும்புடா நான் அப்படின்னு விளங்கிருச்சா? அப்படித்தானே சொன்ன. பள்ளத்தாக்கு ஃபுல்லா, வேலி ஃபுல்லா டெட் போன்ஸ். பாபிலோனியர்களால கொலை செய்யப்பட்ட மக்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத கடலை போல இருக்கக்கூடியது அந்த எலும்பு பள்ளத்தாக்கு. கொண்டு போய் நிறுத்துகிறார். அங்க பார், God is good. எப்படி தோணுது உங்களுக்கு? எப்படி தோணுது உங்களுக்கு? எப்படி தோணுது? சர்வ வல்லவரை பார்த்து எப்படி தோணுது உங்களுக்கு? எதிர்ச்சிட்டார்ல, சொன்னார் 3வது அதிகாரத்தில் சொன்னார், பள்ளத்தாக்கில் போ, அங்கே நான் பேசுவேன்னு. இங்கே 37, ஏன்னா 28, 29 அதிகாரம் வரைக்கும் க்ளூம் அண்ட் டூம். அடிச்சாமன் தீர்க்க தரிசனம் ஆவியினர். நான் ஏற்கனவே சொன்னேனே உங்களுக்கு, இத்தனை வருஷம் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாக ஜட்ஜ்மெண்ட்டை தான் அவன் ப்ராஃபஸி பண்ணிட்டு இருந்தவன். எலும்பு பள்ளத்தாக்கில் இப்போ நான் உன்னை கொண்டு போக மாட்டேன், ஏன்னா என்னுடைய ஆவி உன்மேல் இருக்கிறதுக்கு காரணம் இவர்களுடைய குற்றங்களை உணர்த்துவதற்காக. இப்போ கொண்டு போக மாட்டேன், ஒரு டைம் வரும், அங்கே கூட்டு போவேன், பள்ளத்தாக்கு கூட்டு போவேன், பொறு, செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து நிறைவேற்று, என் ஜனங்களுக்கு புத்தி தெளிவி, பிறகு நான் பள்ளத்தாக்குக்கு கூட்டு போறேன். அதுக்கு ஒரு நேரம் வரும். 37வது அதிகாரத்துக்கு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை 37வது அதிகாரத்துக்கு கொண்டு போய் தேவ கரம் வந்து ஆவிக்குள்ளாக்கி அவனை அப்படி இழுத்து கொண்டு போய் என்னடா சொன்னானுங்க அவனுங்க? அல்லேலூயா. நிறுத்தாங்க. நிறுத்திட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். நேரம் இல்லை, பாவம், என்ன செய்ய? அதை பாரு, இந்த எலும்பெல்லாம் உயிரடைமா? இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எலும்பாடா உயிரடைகிறது? மாம்சத்தில் பேசணும்னா இதுக்கும் பதில் ஏதாவது முடியாது, சான்ஸே இல்லை. தொட்டா பொறி பொறியா பவுடர் ஆகுற மாதிரி, ரவா லட்டு மாதிரி இருக்குது எலும்பு. அதுவும் ரவா லட்டு செஞ்சு ஒரு 20 நாள் கழிச்ச செஞ்ச ரவா லட்டு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது புரிகிறதுக்கு. நான் என்ன பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச ரவா லட்டு அப்படி இருக்காது, ஈரப்பசையோடு அப்படி இருக்கும், தொட்டா பதக்குன்னு வரும். ஒரு 30 நாள் கழித்து ஒரு ரவா லட்டு செஞ்சு பார்த்து அதை தொட்டு பாருங்கள், இங்கேருந்து இங்கே வைக்கிறதுக்குள்ள பாதி ரவா லட்டு பவுடராக இருக்கும். இப்படி இருக்குதுயா என் எலும்புன்னு சொன்னேன்ல, இது உயிரடைமான்னு கேட்குறாரு. This is the challenge of the most high almighty God. His challenge will never fail. His campaign will never fail. I have tasted that. In the midst of sufferings and sorrows and worst situations in my life, I am tasting him. இவனுக்கு பதில் சொல்ல தெரியல. நம்ம ஐயா அவருக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா இவனும் அவங்களோட கூட சேர்ந்து, ஆனா இவன் வார்த்தையிலேருந்து எலும்புன்னு வரமாட்டேங்குது. ஏன் வரல? அங்க கொண்டு போய் ஒரு ஆபீஸை கொடுத்துட்டார்ல, அதனால அந்த வார்த்தை வராது அவனுக்கு. ஏசப்பா, புரியுதா? இவன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் என்ன? தீர்க்க தரிசன அபிஷேகம். அதனால இவன் அந்த எலும்பெல்லாம் பேச மாட்டான். பேசினா டபக்குன்னு ஒரு தீர்க்க தரிசனம் வந்துடும். அதனால இவனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா இவனுக்கு ஊர் உலகத்தில் சொல்றதெல்லாம் காதில் கேட்கும் போது இவன் உள்ள மாம்சத்தில் துவண்டு போகுது. இப்படிப்பட்ட சர்வ வல்லவரையும் அறிவான்,
பேச்சுகளையும் அறிவான். என்ன பதில் சொல்லி தப்பிக்க முடியும் ஆண்டவர்கிட்ட? ஐயா நீரே அறிவீர் அப்படின்ட்டு நல்ல பிள்ளை மாதிரி யூ நோ லார்ட் அப்படின்ட்டான். ஓகே, 2 காரியங்கள் செய்ய சொல்லுகிறார். அடுத்த வாரம் நீங்கள் என்ன ஒன்று பண்ணுங்க, வீட்டில் போய் இவ்வளோத்தையும் நல்லா தியானம் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபுல்லாக சொல்லி ஒரே ஒரு பேப்பர் அவ்வளோதான். இது பயங்கரமாக உள்ள போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னவர் ஜீவனுள்ள தேவன். எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாம். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் கடைசி என்று சொல்லுகிறீர்களோ, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்கிறீங்களோ, எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இன்று ராத்திரியோட ஓவர். நாளைக்கு காலையில் சூரியன் உதித்தால் யூதர்கள் தலை இருக்காது, இரத்த வெள்ளம் ஓடும். அந்த கடைசி ராத்திரியில் யாருக்கு தூக்கம் வரும்? யாருக்கு சாப்பிட தோணும்? உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில், நம்முடைய வாழ்க்கையில் இந்த கசப்புகள் வரும்போது புது சட்டை போட முடியுமா? பாட்டு கேட்க தோணுதா? ஃப்ரெண்டுகிட்ட போய் பேச தோணுதா? எதுவும் தோணாது. பாதாளத்துக்குள்ளே இறங்கினது போல இருக்கும். என்ன செய்வதென்று தெரியாது. 1.5 மணி நேரம் என்னுடைய ஒரு தாயாரை கட்டிலில் வச்சு பைத்தியம் பிடித்து இரத்த நாளங்கள்லாம் வெளியில் வரக்கூடிய அளவுக்கு கத்துன்னு கத்தி, கதவுகளை மூடி எதையோ கதை சொல்லி தாஜா பண்ணிட்டு இருந்த ஒரு வாலிபன். வெளியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு பார்க்கறதுக்காக வந்தார்கள். ஜன்னல் கதவு எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணி எப்படியோ அந்த பைத்தியம் பிடிச்ச அந்த தாயாரை ஒரு வாலிப பையன் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. சமாளித்து கொண்டு படாத பாடுபட்டு சமாளிக்கிறான். அந்த பையனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்தில் சந்தித்தார். இந்த தாயாரை சுகப்படுத்தினார், குடும்பத்தை ரட்சித்தாராம். அந்த வாலிப பையன் நான் தான். உங்களோடு பேசுகிற அந்த வாலிப பையன் நான் தான். ஐ நோ, எனக்கு அது தெரியும், அது என்ன என்று. இருதயம் வெடிக்கிறது என்ன என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாதையில் போனீர்களோ, போனாலும் என்ன, தைரியமாயிருங்கள். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்பினால், நன்றி சொல்ல மனதாயிருந்தால் வாயால நன்றி சொல்லுங்கள். வாயால நன்றி சொல்லுங்கள். வாயால் நன்றி சொல்லுங்கள். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நன்றி சொல்லுங்கள். பழைய ஏற்பாட்டில் போனாலும் 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 எழுதியிருக்கும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி தன் பலன் கொடாமல் போனாலும் போனாலும் போனாலும், கர்த்தருக்குள் புதிய ஏற்பாட்டுப்படி வந்தாலும் வந்தாலும், எதிர்காலமோ நிகழ்காலமோ மரணமோ ஜீவனோ அதுவோ இதுவோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கலாக. பழைய ஏற்பாட்டில் போனாலும் புதிய ஏற்பாட்டில் வந்தாலும் உபத்திரவங்கள் ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுவதில்லை. மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், தவறுகள் பண்ணத்தான் செய்திருக்கிறோம். இருந்தாலும் அன்பின் தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை திருத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய காந்திக்கு மறைவாக, அவருடைய சிருஷ்டிக்கு மறைவாக எங்கே போய் ஓடி ஒளிய முடியும்? இஸ்ரவேல் ஜனத்துடைய கொடுமையை பார்த்தீர்களா? ட்ரைபோன் என்று சொன்னார்கள், இனி எனக்கு வாழ்வு இல்லை என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தகப்பன், அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு வீட்டுக்கு போகும். அவர் எதையும் பார்த்து கொள்வார்.
கடைசி நேரம் கத்தி எடுத்து தன் மகனுடைய தலையை துண்டிக்க வேண்டிய கடைசி நிமிஷங்கள், மலையில் ஓங்கினான். அதை நிறுத்துகிறதற்கு ஒரு கரம் வந்தது, தடுத்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு எவ்வளவு தைரியம் வருகிறது பிரியமானவர்களே. என்னை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு கரம் உண்டு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த கரத்துக்காய் நன்றி. மனுஷ கை அல்ல, அது சர்வ வல்லவருடைய கரம் அல்லவோ. உன்னை பிடித்திருக்கிறது சர்வ வல்லவருடைய கரம் ஐயா. அந்த கரத்தை விட்டு லேசில் நீ எங்கேயும் போக முடியாது. உன்னை கொண்டு போய் கரை சேர்க்கும் கரம். அப்பா, அப்பா பேசுறீங்களா அப்பாட்ட? அப்பா, இவங்க நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் தியானம் பண்ணோம்ப்பா. எங்களுக்கு அது நடக்கலப்பா. நடந்திருக்குதா? இல்லைப்பா, ரொம்ப சுகமாக இருக்கிறோம். ஆனால் உங்களை தேடுறதுல எவ்வளவு ஒரு பாதிப்பு, ஒரு தாமதம் பார்த்தீங்களா? இந்த ஜனங்களுக்கு இந்த நிலைமையில் கர்த்தர் எழுந்தருளினா. ஒரு பழைய பாடல் இப்போ நம்ம பாட போகிறதில்ல. எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் என்று எழுந்தார் இறைவன் ஒரு பாட்டு ஒன்று உண்டுங்க. அவர் எழுந்திருக்கும் போது எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும். நம்மளை நினச்சி பார்த்து கண்ணீர் விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவான். தேவன் தம்முடைய ஜனத்தை இவ்வளவாய் நேசிக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கு லாபம்தான் ஐயா. உங்களுடைய வார்த்தைகள் அப்பா, இஸ்ரவேல் ஜனத்துடைய நிலைமை எங்களுக்கு படம் போட்டு காட்டினீர் ஐயா. அப்பா, அந்த வாலிபர்கள் எப்படி நின்றார்களோ அப்படி நாங்கள் நிற்கும்போது நீங்கள் எங்களுக்காக நிற்பீங்க ஐயா. கடைசி மாவுன்னு சொன்னால் என்ன சொல்லட்டும், ஆனால் அந்த கடைசி மாவை அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக பெருக பண்ணுகிற தேவன் எங்களோடு இருக்கு. லாஸ்ட் மினிட்ல வேலை செய்வீங்கப்பா. கர்த்தர் நல்லவர். அப்படியே உடைய பிள்ளைகளை எங்களை தொடர்ந்து நடத்த ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. நீங்கள் பலுகி பெருகி கனி தந்து விசுவாச வீரர்களாய் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்களாக. ஆமென். God bless you. God bless you.